ஜீ தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். விவாத மன்றம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் புவனேஸ்வரி. ஜெயலலிதாவின் தொண்டர்கள் யாருக்கு ஆதரவு கொடுக்க போறாங்க? அதாவது சசிகலா அவர்கள் தனியா ஒரு கட்சியை துவங்கி இருக்கார், டிடிவி தினகரன் என்டிஏ கூட்டணியில் இணைஞ்சிருக்காரு, இது அதிமுகவுக்கு நெருக்கடியா அப்படிங்கறத பத்தி இன்று விவாதிப்பதற்காக நம்முடன் வல்லம் பஷீர், முதன்மை செயலாளர், திராவிட வெற்றி கழகம் அவர்களும், மணி கங்காதரன், அதிமுக ஆதரவு, தூத்துக்குடி செல்வம், அரசியல் விமர்சகர் அவர்களும் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன் சார். இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க பலமா பார்க்கறது ஜெயலலிதாவின் ஆதரவு மொத்தமா என்கிட்ட இருக்குன்னு சொல்லி தான் இபிஎஸ் அவர்கள் இத்தனை வருஷமா கட்சியை தன் பக்கம் வச்சிருக்காரு. சசிகலா அவர்களை பொறுத்த வரைக்கும் ஜெயலலிதா அவர்களுடன் பல ஆண்டு காலம் ஒன்றாக இருந்தவங்க, அவங்க இறக்கும் வரை கூட இருந்தவங்க பொழுது அவங்க தனியா கட்சி தொடங்கி இருப்பது எந்த அளவுக்கு இபிஎஸ்க்கு ஒரு பாதிப்பு? இல்லை, அது நம்ம அதை பாதிப்புன்னு சொல்ல முடியாது. அவங்க பெங்களூர் சிறையிலிருந்து சென்னைக்கு வருகின்ற சமயத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதரவாக ஒரு வரவேற்பெல்லாம் அவங்களுக்கு கொடுத்தாங்க. அப்பொழுது 2 நாட்கள் 3 நாள் கழித்து ஒரு எலெக்ஷன் நெருக்கத்தில் நான் அரசியலை விட்டு விலகிறேன்னு சொல்லி ஒரு கடிதம் அவங்களே கொடுத்தாங்க. அதன் பிறகு அமைதியாக தான் இருந்தாங்க. அதன் பிறகு இப்போ திடீர்னு 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷன் வந்துச்சு. அப்போ கூட ஒரு நிலைப்பாடு எடுத்துருக்கலாம், அப்பயும் ஒரு நிலைப்பாடு எடுக்கலை. இப்போது கடைசியாக கடந்த ஆண்டுகள் கூட எடுத்துருக்கலாம். இப்போ கடைசி இப்போ அந்த ஒரு கட்சியை பதிவு பண்ணுறதுக்கோ, ஒரு கொள்கைகளை பிரகடனப்படுத்துறதுக்கோ, ஒரு பிரச்சாரங்களை பண்ணுறதுக்கோ எந்த ஒரு ஃபண்டமெண்டல் எதுவும் செய்யலை. இதுக்கு இப்போ இந்த பதிவே பார்த்திங்கன்னா இன்னும் கட்சி பேரும் அறிவிக்கலை, இன்னும் பதிவும் பண்ணல. பதிவு பண்ணுறதுக்கு அந்த ப்ராசஸே பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு 100 பேர் ஓட்டர் ஐடி எடுத்துகிட்டு போய் அதை போய் இவங்க அந்த ஓட்டர் லிஸ்ட்டாக இருக்கிறாங்களா இல்லையா அதை கண்டுபிடிச்சி அது பண்ணுறதுக்கே ஏறக்குறைய டைம் இருக்குது. அதெல்லாம் இப்போ அதுவே எந்த நிலைப்பாட்டில் வரும்னு சொல்ல முடியாது. அப்படி எலெக்ஷனில் போட்டியிட முடியுமானா அதுவும் சாத்தியம் இல்லாது தான். இப்படின்ற பட்சத்தில் இன்றைக்கி சசிகலாவுடைய முகமாக பார்க்கப்பட்டவர் டிடிவி தினகரன் அவர்கள். அவரும் ஏறக்குறைய அவர் எல்லா நிலைப்பாட்டிலும் மக்களுக்காக போராடி ஒரு போராட்டம்லாம் பண்ணார். ஆனால் இவங்க எந்த ஒரு போராட்டமும் ஒரு அறிக்கையை ஏதோ ஒரு அறிக்கை விடுவாங்க, அதோட அவ்வளோதான். போராட்டம்ன்றது ஒரு பெரிய அளவில் பண்ணி நம்ம பார்த்து கிடையாது. அப்படியாப்பட்ட டிடிவி தினகரன் அவர்களே இன்னைக்கு அதிமுக யார்? எடப்பாடி அவர்கள் தான். அவர் தான் இந்த கட்சியை வழிநடத்தக்கூடியவர். அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர், என்டிஏவுடைய தலைவர், அவர் தான் தமிழ்நாட்டு தலைவர். அப்படின்ற பட்சத்தில் அவர் நோக்கி அவர் வந்துட்டார் டிடிவி தினகரன். இன்றைக்கி போன்ற முறையில் 2021 பாதிக்கப்பட்டது ஒரு ஏறக்குறைய ஒரு 41 தொகுதிகளில் ஒரு 500-1000 ஓட்டுகள் அடிப்படையில் பாதிக்கப்பட்டது. இப்போ அவரே பிரச்சாரம் பண்ணுறாரு, அவரே எல்லாத்தையும் சொல்கிறார். எல்லாரும் தொண்டர்களும் இங்கே தான் இருக்காங்க. இப்போது நான் என்ன சொல்கிறேன்னா, அம்மாவினுடைய ஆட்சி நம்ம எல்லாரும் ஒருங்கிணைக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் மட்டும் தனியாக போகிறதுல என்ன இது ஒன்று. அதே போல் இன்றைக்கி இருக்கிற தொண்டர்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அம்மா காலத்து தொண்டர்கள், அதன் பிறகு டிடிவியுடைய ஆதரவாளர்கள், அதன் பிறகு எடப்பாடியுடைய ஒட்டுமொத்த இப்போ நீ கட்சியினுடைய பொதுக்குழு செயற்குழு எல்லாருமே இன்னைக்கு எடப்பாடி அவர்கள் தான் முதலமைச்சர், எடப்பாடி அவர்கள் தான் பொதுச் செயலாளர் என்று அறிவிக்கப்பட்டுச்சு. தேர்தல் கமிஷனும் அங்கீகரிக்கப்பட்டது. அப்படி இருக்கின்ற பட்சத்தில் இன்னைக்கு இதெல்லாம் பார்த்தோன்னா ஏதோ ஒரு யாருடைய தூண்டுதலோ பண்ணுற மாதிரி இது நமக்கு தோணுது. இது அப்படி இந்த அதிமுக ஆட்சி அமைக்கணும்னா அதுக்கு அமைதியாக கூட இருக்கலாம். ஆனால் இப்படி பண்ணுறது யாருடைய தூண்டுதல் பண்ணுறாங்கன்றது நமக்கு தெரியல. இது சார் பஷீர் சார், இப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது இவங்க சொல்லும் போது யார் தூண்டுதல் அப்படின்னும் போது இப்போ திமுகவை பொதுவாகவே என்ன சொல்லுவாங்கன்னா, திமுகவோட பி டீம், அதிமுகவுக்கு எதிராக செயல்பட்டாலே அவங்க திமுகவோட பி டீம் அம்பது பொதுவான ஒரு குற்றச்சாட்டாக தான் இருக்குது. இப்போ நீங்கள் திமுகவுக்கு ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கும்போது திமுகவுக்கு இது ஏதாவது எந்த வகையில் இது நன்மையை பாய்க்கும்? ஏன்னா சசிகலா அவர்கள் தனியாக கட்சி தொடங்கி 40 தொகுதியில் போட்டியிட போகிற ஒரு தகவல் இருக்கிற சூழலில் இந்த 40 தொகுதியில் அதிமுகவான பாதிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குன்றதால அவங்க நம்பி அந்த 40 தொகுதியை சொல்றாங்க. இது திமுகவுக்கு எந்த அளவுக்கு சாதகமா அமையும்? திமுக திட்டமிட்டு சசிகலாவை களத்தில் இறக்கி அதிமுகவை வீழ்த்த வேண்டிய கட்டாயத்தில் இல்லை. அதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். திமுக என்கின்ற அந்த கட்சி இன்றைக்கு நிர்வாக ரீதியாக 68,000 பூத்துன்னா 68,000 பூத்துக்கும் ஏஜென்ட் போட்டு அவங்களுக்கு ட்ரைனிங் செஷன் வரைக்கும் வச்சு இந்த தேர்தலை முறையாக சந்திக்கிற கட்டமைப்பை உருவாக்கி இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். கூட்டணி என்பது நாளுக்கு நாள் வலுவடைந்து கொண்டே போகிறது. புதிய கட்சிகள் அந்த கூட்டணியில் சேர்ந்து கொண்டே இருக்கின்றன. அதிமுகவில் சேர்வார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட தேமுதிகவும் அண்மையில் திமுக கூட்டணியில் இடம்பெறுறோங்கிற அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அப்போ திமுகவுக்கு என்ன நோக்கம் இருக்குது? அதிமுகவை வலுவிழக்க செய்யணும்னு
சட்டப்பேரவையிலேயே மாண்புமிகு நிதியமைச்சர் அண்ணன் தங்கம் தென்னரசு ஒரு முறை சொன்னார், அதிமுகவை அழிக்க நினைக்கிறார்கள். அதிமுக தமிழ்நாட்டில் மாற்று சக்தியாக, அதாவது திமுக விசஸ் அதிமுக என்கிற அரசியல் தான் அரை நூற்றாண்டு காலமாக சுழன்று வருகிறது, அது தொடர வேண்டும் என்கிற எண்ணத்தை நாங்கள் வெளிப்படுத்துகிறோம்னு ஒரு அக்கறையை வெளிப்படுத்தினார். முதலமைச்சர் கைதட்டி அதை வரவேற்றார். அப்போ அதிமுக அழியணுன்ற எண்ணம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒருபோதும் இருந்ததே கிடையாது. அது ஜெயலலிதா அம்மையார் இருந்த காலத்திலையும் சரி, இப்போ எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக பொறுப்பேற்ற காலத்திலையும் சரி. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி கூட்டு வைத்துக் கொண்டு உறவாடி கெடுக்கிற வேலையை அதிமுகவை நோக்கி செய்து கொண்டிருக்கிறது. அதிமுகவை நாளுக்கு நாள் பலமிழக்க செய்து, அதிமுகவை சிதலமடைய செய்து அதிமுகவை வீழ்த்தணும். வீழ்த்தி விட்டதற்கு பிறகு அதிமுக எந்த வெற்றிடத்தை உருவாக்குதோ அந்த வெற்றிடத்துக்குள் பாரதிய ஜனதா கட்சி வந்து குடியேறலாம் என்று ஒரு கனவிலே இருக்கிறது. அப்போ இந்த நேரத்தில் நண்பர் அவர்கள் குறிப்பிட்டதை போல சசிகலா அம்மையார் யாருடைய தூண்டுதலின் பேரிலோ இயங்குவது உண்மை என்று சொன்னால் அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தூண்டுதலாகத்தான் இருக்கணும். ஏன்னா அவரே குறிப்பிட்டதை போல 9 ஆண்டு காலம் அரசியலில் எந்த பங்களிப்பையும் செலுத்தாதவர் சசிகலா அம்மையார். இன்னும் குறிப்பாக அவர் ஒரே ஒரு அரசியல் பங்களிப்பை செலுத்தினார். அது என்னன்னா, நான் அரசியலிலிருந்து முழுமையாக ஒதுங்குகிறேன் என்கிற அறிவிப்பை வெளியிட்டார். அதற்கு முன்பும் அரசியல் இல்லை, அதற்கு பின்னும் அரசியல் இல்லை. நான் சொல்றது ஜெயிலுக்கு போறதுக்கு பிறகாக கூவத்தூரில் நடந்த அரசியல் எல்லாம் விட்டு விடுவோம், அதன் பிறகான அரசியலை பேசுவோம். அப்ப இந்த அறிவிப்பை வெளியிட்டதற்கு பிறகு அவ்வப்போது போயஸ் கார்டன் இல்லத்தினுடைய வாசலில் நின்று செய்தியாளர்களை சந்தித்ததை தவிர சசிகலா அம்மையாரினுடைய அரசியல் வியூகம் என்ன, அரசியலில் அவர் எடுத்து வைத்த நடவடிக்கைகள் என்ன? அண்மையில் தமிழ்நாட்டை முழுமையாக புறக்கணித்த ஒரு பட்ஜெட்டை ஒன்றிய அரசு தாக்கல் செய்தது. கூட்டணியில் அங்கம் வகிக்கிற, தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கிற அன்புமணி ராமதாஸ் கூட தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது என்கிற கவலைப்பாட்டை வெளியிட்டார். ஆனால் சசிகலா அம்மையார் எங்கேயாவது பேசினாங்களா? ஒரு இடத்துலையும் பேசல. இப்போ நீங்க எடப்பாடி பழனிசாமி 15 நாள் பரோல வந்து தடுத்தாரு, 5 நாட்கள் தான் கொடுக்கணும்னு சொன்னாரு, கட்டுப்பாடுகளை எல்லாம் விதிச்சாங்க, என்ன சிறையிலிருந்து இன்னொரு சிறைக்கு மாற்றணும், தமிழ்நாட்டு சிறைக்கு மாற்றணும்னு சொன்னாங்க, மாறி இருந்தா நான் உங்க முன்னாலே வந்து நின்றுக்க முடியாதுன்னு பேசுறாங்க இல்லையா? ஒரு இடத்திலாவது தர்ம யுத்தம் என்கிற பெயரால் பன்னீர்செல்வத்தை தூண்டியது யார்? குருமூர்த்தியே சொல்றாரு, நான் தான் போய் உங்களை இவரை போய் ஓ பன்னீர்செல்வத்தை போய் அந்த அம்மா சமாதியில் போய் உட்காருங்கன்னு சொன்னேன்னு. குருமூர்த்தி யாரு? பெரியார் திடலிலிருந்து வந்தவரா? திராவிட இயக்கத்தினுடைய நீட்சி அவரு. அவர் யாருடைய ஏஜென்ட், யாருக்காக வேலை செய்யறாருன்றது எல்லாருக்குமே தெரியும். அப்ப அவர் சொல்லித்தான் பன்னீர்செல்வம் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டாருன்னு அவரே பட்டவர்த்தனமாக பேசுகிறார். இப்போ அண்மையில் 2 நாட்களுக்கு முன்பு தேனியில பேசும்போது கூட அமித்ஷாஜி சொன்னதுக்காக நான் வெயிட் பண்ணேன், பன்னீர்செல்வம் ஜி நான் பேசுறேன், நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்கன்னு சொன்னாருன்னு. அப்போ அதிமுக இந்த நிலைக்கு வருவதற்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி என்று சொன்னால், எடப்பாடி பழனிசாமியை பின்னிருந்து இயக்கி அதிமுகவை வலுவிழக்க செய்தது பாரதிய ஜனதா தானே. அந்த பாரதிய ஜனதா குறித்து நீங்கள் கமுதியில் ஒரு வார்த்தை பேசுனீங்களா? பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலைப்பாடு குறித்து நீங்க பேசுனீங்களா? அம்மா ஆட்சியை கொண்டு வருவோன்றீங்க. அம்மா ஆட்சி உதய் மின் திட்டத்தில் கையெழுத்து போடலையே. அம்மா ஆட்சி ஒன்றிய அரசு கொண்டு வந்த அத்தனை அழுத்தங்களை அப்படியே ஏற்றுக்கொள்ளலையே. அந்த அம்மையார் மறைகிற வரை ஒன்றிய அரசு தங்களுடைய திட்டங்களை தமிழ்நாட்டுக்குள் செயல்படுத்த முடியாமல் தடுமாறியதா இல்லையா? அப்ப நீங்க அம்மா ஆட்சி கொண்டு வருகிறவர்கள் அந்த அம்மா எதையெல்லாம் எதிர்த்தாங்களோ அதையெல்லாம் எதிர்க்கணும்ல. இன்னைக்கு நீங்க மோடியா லேடியான்னு கேட்ட 2014 தேர்தலை நான் இந்த நேரத்தில் யோசிச்சு பார்க்கிறேன். இந்தியா முழுமைக்கும் ஒட்டுமொத்தமாக மோடி வர வேண்டும் என்று எதிர்பார்ப்பு இருந்த காலகட்டத்தில் ஒரே ஒரு தலைவர் மட்டும்தான் இந்திய துணைக்கண்டத்தில், காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நீங்க எடுத்துக்கங்க, அவங்க மட்டும்தான் டிக்ளேர் பண்ணாங்க மோடியா லேடியான்னு. அப்போ அந்த நிலைப்பாட்டை எடுத்த ஜெயலலிதாவினுடைய ஆட்சியை அமைக்கணும்னா நீங்க ஜெயலலிதா போலவா செயல்பட்டு இருக்க வேண்டும். நீங்க என்னவாக செயல்படுறீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியினுடைய பிராக்சி மாதிரியே செயல்படுறீங்க. அதாவது உங்களுக்குள் இருக்கக்கூடிய சகோதர யுத்தத்தை நீங்கள் ஊதி பெரிதாக்குவதற்கு தான் முயற்சிக்கிறீர்களே தவிர, மாறாக பாரதிய ஜனதா கட்சி தான் அதிமுகவினுடைய இன்றைய நிலைக்கு காரணம்னு ஒரு இடத்திலையும் பேசல. எனவே நண்பர் குறிப்பிட்டதை போல சந்தேகம் இருக்குமே ஆனால் அது பாரதிய ஜனதா கட்சி சசிகலா அம்மையாரை பின்னிருந்து இயக்குகிறது என்கிற சந்தேகம் தானே தவிர திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அது நோக்கமும் இல்லை. இன்னொன்னு, ஏற்கனவே செத்த பாம்பா இருக்கு, அந்த செத்த பாம்பை அடிக்கிற வேலையை ஏன் திமுக செய்யணும்? திமுகவுக்கு என்ன நோக்கம் இருக்கு? திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் வாக்கு வங்கியினுடைய இடைவெளி இருக்குல்ல, அது ஏணி வைத்தாலும் எட்ட முடியாத இடைவெளியாக இருக்கிறது. எனவே திமுக இந்த வேலையை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, திமுக பின்னிருந்து இயக்கவும் இல்லை. தேனி கர்ணன் சார், இப்ப பாத்தீங்கன்னா இவர் சொல்ற மாதிரி பாஜகவை ஏன் வந்து சசிகலா அவர்கள் எதிர்க்கல அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா தேர்தல் அரசியல்ல அவர் ஈடுபடவே இல்லை, திடீர்னு வந்துட்டு இப்ப வந்து கட்சி தொடங்கி இருக்காங்க, இன்னும் பெயர் கூட சொல்லல அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகளா இருக்கு. நீங்க உங்களோட பதில் என்ன சார் இதுக்கு? இல்ல, எங்களுடைய புதிய திமுக தானங்க. பாஜக வந்து ஒரு தேசிய கட்சி. அது வந்து எங்களுக்கு அதிகாரம், எங்களுடைய பெரும்பான்மை இருந்தால் மத்தியில் உறவு வைக்க வேண்டும் என்றால் நாங்க வச்சுக்கிறோம், இல்ல விளைவிக்கிறோம். ஆனா எங்களுடைய புதிய திமுக தாங்க. அப்ப திமுகவை எதிர்க்க நாம் அனைவரும் ஒன்று பெற வேண்டும் என்றுதான் தொடர்ச்சியா சின்னமா சிறைமின்று வந்தது உண்டு. இன்று வரைக்கும் அந்த கட்சி ஆரம்பிக்க முன்னாடி வரைக்கும் சொல்லிட்டு இருந்தாங்க.
இந்த காது கேட்டு கூட செவிடம் போல நடிக்கக்கூடிய இந்த எடப்பாடி பழனிசாமி கம்பெனிக்கு தான் வந்து தொண்டர்களும் பொதுமக்களும் தொடர்ச்சியாக 10 தோல்வியை கொடுத்திருக்கிறாங்க. அதுக்கடுத்தபடியா சகோதரர் திமுகவுக்கு ஆதரவா பேசக்கூடிய சகோதரர் சொல்றாரு, நான் என்ன கேட்கிறேன்னா, உங்க மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாரு. என்ன கொடுத்தாரு? இந்த மடிகள் குறுப்பெல்லாம் பல ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் செய்திருக்கு, இத பூரா வெளிச்சத்தை கொண்டு வந்து இவர்கள் சிறையில் எடுப்பேன், இவருடைய சொத்தெல்லாம் அரசுரிமை ஆக்குன்னு சொன்னாரு. எத்தனை ஆயிரம் கோடி அரசுரிமை ஆயிருக்காரு, எத்தனை மணிகளை உள்ள போட்டுருக்கான்னு தெரியல. அது ஒரு பக்கம். கோடநாடு கொலை வழக்குல நான் உண்மை நிலையை கண்டுபிடிப்பேன், குற்றவாளி யாரா இருந்தாலும் சரி, எவரா இருந்தாலும் சரி, எந்த அதிகாரத்தில் இருந்தாலும் சரி, அவரை கைது பண்ணுவேன்னு சொன்னீங்க, சட்டமன்றத்தில் உரைச்சீங்க. அதை பத்தி பேசுறதே இல்ல இன்றைய முதலமைச்சர். அதே போல துணை முதலமைச்சர் என்ன சொல்றாருன்னா, அண்ணன் எடப்பாடி பழனிசாமி நல்லா இருக்கணும், அவருதான் எங்களுக்கு எதிர் நிக்கணும். ஆமா ஆமா, அவர்தான் இருந்தா தான் நீங்க வட்ட வர போறீங்க, நாங்க ஒண்ணு சேர்ந்தா நீங்க வர முடியாதுல்ல. இந்த கூட்டுக்கை எல்லாம் எங்களுக்கு தெரியும். திமுகவினுடைய பி டீமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறதா எடப்பாடி கம்பெனி. ஆகவே ஒட்டுமொத்த அதிமுக தொண்டர்கள் அனைவருமே ஒன்று சேர்ந்து இன்னைக்கு ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறோம். தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம் தான் திமுகவுக்கு எதிராக எம்ஜிஆருடைய ரசிகர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதே மாதிரி இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கும் திமுகவுக்கு எதிராக நின்று இன்னைக்கு ஒரு அணியாக ஒரு இயக்கமாக ஆரம்பிக்கப்பட்டதுதான். அம்மா ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சு கூடியவர் அந்த பேரை டிக்ளேர் பண்ண போறாங்க. நீங்க அவசரப்பட வேண்டாம், தேர்தல் ஆணையம் பதிகிறது இதெல்லாம் எங்களுக்கு தெரியும். ஏன்னா பல முறை முதலமைச்சர்களை உருவாக்குனவங்க. செயலுக்கு போகும்போது கூட ஒரு நபரை அடையாளம் காமிச்சு என் தம்பி முதலமைச்சர் சொல்லிட்டு போனவங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு தேர்தல் ஆணையம் பதிகிறது வைக்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். உங்களுடைய ஆலோசனை சின்னம்மாவுக்கு தேவையில்லை. கண்டிப்பா கொடியை அறிவிச்சுட்டாங்க, கொடியை காமிச்சிட்டாங்க. உண்மையான அதிமுக கொடி இதுதான் என்று உலகத்துக்கு தெரிஞ்சு வச்சு வரக்கூடிய 4-5 தினத்துல கட்சி பேர் அறிவிக்க போறாங்க. எங்களுக்கு ஆல்ரெடி ஒரு கட்சியை பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதை பத்தி நீங்க எல்லாம் கவலைப்பட வேண்டாம். கண்டிப்பாக திமுகவுக்கும் சின்னமா அமைக்கக்கூடிய அந்த கூட்டணிக்கும் தான் போட்டியை தவிர எடப்பாடி பழனிசாமி சீனே இல்லாத நிலைக்கு வரப்போகிறார். கண்டிப்பா அது நடக்க போகிறது. இதுல முடிச்சுக்கிட்டு என்னமோ எங்களுக்கு பாஜக தூண்டி விட்டுச்சு, அதனாலதான் இப்போ நாங்க கட்சி ஆரம்பிச்சோம். பாஜகவுக்கு எங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அவங்க எங்களை தூண்டி விடுறாங்க. சரி, பாஜக எங்களை தூண்டி விட்டு நாங்க தனியா கட்சி அமைச்சா யாருக்கு நட்டோம்? என்டிஏ கூட்டணிக்கு தான் நட்டோம். இல்ல முதல்ல நீங்க திமுகவை சேர்ந்த புரிய வேண்டாமா? பாஜக எங்களை தனி கட்சி ஆரம்பிக்க சொன்னா யாருக்கு நட்டோம்? என்டிஏ கூட்டணிக்கு தாங்க நட்டோம். என்டிஏவினுடைய நோக்கமே அதானே அண்ணா. என்டிஏவினுடைய நோக்கமே பாரதிய ஜனதா கட்சி உறவாடி அதிமுகவை கெடுக்கிற வேலையை செய்து அதிமுக வலுவிழக்கணும்னு செய்து. நான் ஒண்ணு கேட்கிறேன், கட்சி ஏற்கனவே பதிவு பண்ணிட்டோம், அதை குறித்த கவலை உங்களுக்கு வேண்டான்னு சொன்னீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. நான் என்ன கேட்கிறேன்னா, கடைசியாக சசிகலா அவர்களால் வெளியிடப்பட்டிருக்கிற அறிக்கையில் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. இப்போது ஏன் பொதுச் செயலாளர் புதிய கட்சியை துவங்கினார்? அதுக்கான காரணத்தை நீங்க சொன்னீங்களா? கொடியை கலட்டுறீங்க, நீங்க கூட்டணி அமைச்சிட்டோம் நாங்க. ஆனா உங்களுக்கே சிரிப்பா இல்லையா அதை சொல்லும்போது? அந்த அதிமுகவினுடைய கொடியை அகற்றி விட்டு இவர் அறிமுகப்படுத்தி இருக்கிற கொடியை பிக்ஸ் பண்றாங்க அந்த கார்ல. அதை யாரு பிக்ஸ் பண்ணா பாத்தீங்களா? சசிகலா அம்மையாருடைய ஓட்டுநர். ஒரு தொண்டர் கூட அதை எடுத்து பிக்ஸ் பண்றதுக்கான தயார் நிலையில இல்ல. அந்த நிலையில் தான் இல்லங்க அண்ணா ஒரு விஷயம் ஒரு விஷயம் அதிமுக இல்ல அண்ணன் தேனி கருணன் தெரிஞ்சு பேசுறாரா இல்ல தெரியாம பேசுறாரா? அதிமுகவினுடைய இந்த நிலைக்கு பாரதிய ஜனதா கட்சி காரணமா இல்லையா? அதை மட்டும் சொல்லுங்க. பாரதிய ஜனதா கட்சி காரணமாக இருக்குமே ஆனால் அதிமுக வலுவிழந்து போகுது அப்படிங்கிற கவலை ஏன் என்டிஏ கூட்டணிக்கு இருக்கணும்னு கேட்கிறேன். என்டிஏவினுடைய நோக்கமே அதிமுகவை காலி செய்வது தானே. அதை தான் நான் பகிரங்க குற்றச்சாட்டாக வைக்கிறேன். அப்ப அந்த குற்றச்சாட்டுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. ஒன்னு, சசிகலா அம்மையார் யாருடைய தூண்டுதலின் பேரும் இயங்கவில்லை என்று சொன்னால் அதிமுகவை ஒன்றுபடுத்துவதற்கு முயற்சிகளை மேற்கொண்டாரா? அதற்கான நடவடிக்கைகள் என்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுச்சு? நான் என்ன கேட்கிறேன், சிறை மீண்டு வெளிவந்திருந்து ஒற்றுமைக்குண்டான முயற்சிகளை சின்னமா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க எல்லாரும். அதான் என்ன ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை சொல்லுங்க நாட்டு மக்களுக்கு சொல்லுங்க. எனக்கு இப்ப தெரியல சசிகலா அம்மையார் அவர்கள் என்ன நடவடிக்கை மேற்கொண்டாருன்னு தெரியல. என்ன நடவடிக்கைங்கிறத நீங்க சொல்லுங்க. ஒரு விஷயம் இல்ல நான் என்ன கேட்கிறேன்னா, தம்பி நீங்க என்ன சொல்றீங்கன்னா, சின்னமா சிறை மீண்டு வந்திருந்து ஒற்றுமைக்கு உண்டான முயற்சியை எடுக்கல, திமுக செய்யக்கூடிய விஷயங்களை இல்ல. நான் சொல்ற செய்தியை நீங்க திசை திருப்பாதீங்க அண்ணா. நான் ரொம்ப தெளிவா சொல்றேன். நான் ரொம்ப தெளிவா சொல்றேன். சசிகலா அம்மையார் முயற்சிகளை மேற்கொண்டார் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். நான் முயற்சிகளை மேற்கொள்ளலன்னு சொல்லல. நான் என்ன சொல்றேன்னா,
மேற்கொண்ட முயற்சிகளினுடைய பின்னணி என்ன முயற்சி மேற்கொண்டாங்க இந்த நாட்டு மக்களுக்கு நீங்க சொல்லுங்க. சசிகலா அம்மையாருக்கு உண்மையிலேயே அதிமுக ஒன்றுபட்ட அதிமுக உருவாவதுதான் நோக்கம்னா என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும்? இப்ப அமித்ஷா வந்தாரு, அமித்ஷா சுமூக பேச்சுவார்த்தை நடத்தினார், அதற்கான சாட்சியை ஓ பன்னீர்செல்வம் பகிர்றாரு. கவர்னராக இருந்தவர் இதற்கு முன்பு ஓ பன்னீர்செல்வத்தையும் எடப்பாடி பழனிசாமியும் சேர்த்து வைக்கிற போது பிரிந்த காதலர்களை சேர்த்து வைப்பதை போல இரு கரங்களை குலுக்கி சேர்த்து வைத்தார். அந்த காட்சியை தமிழ்நாடு மட்டுமல்ல இந்திய துணை கண்டம் பார்த்தது. அது மாதிரி சசிகலா அம்மையார் மேற்கொண்ட நடவடிக்கை என்னன்றதை இந்த நாட்டு மக்களுக்கு சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன்றேன். இல்ல ஒரு விஷயம், நாங்க இப்ப அமித்ஷா எங்களை சேர்க்கணும் அவசியம் கிடையாதுங்க. இல்ல அமித்ஷா எங்களை சேர்த்து வைக்க அவசியம் கிடையாது. தொண்டர்கள் எங்களை ஒருங்கிணைப்பாங்க. எப்படி வரக்கூடிய தேர்தல்ல நாங்க தனிச்சு களம் காணும் பொழுது தொண்டர்கள் யார் பக்கம் ஆதரவு இருக்கிறார்களோ கண்டிப்பா எல்லாரும் வந்துட போறாங்க. நீங்க சொன்னீங்க எங்க சின்னம்மா ஒன்றுபட்ட அதிமுகவுக்கான முயற்சியை மேற்கொண்டாங்க, அதை இல்லைன்னு சொல்றாரா தம்பின்னு கேட்டீங்க. நான் இல்லைன்னு சொல்லல. அவர் மேற்கொண்ட முயற்சிக்கான ஆதாரங்கள் என்ன, 2 செய்தியை இந்த நாட்டு மக்களுக்கு சொல்லுங்களேன். இந்த முயற்சியை மேற்கொண்டார், இந்த நேரத்தில் இப்படிப்பட்ட பேச்சுவார்த்தை நடந்தது, அதை சொல்லுங்களேன். ஏங்க இல்ல எடப்பாடி பழனிசாமி வீட்டுல போய் கெஞ்சி கெதறி பாப்பானுக்கு கூப்பிடணுமா? காலில் விழுந்து பதவி வாங்கின எடப்பாடி பழனிசாமி வீட்டுல போய் கெஞ்சி கதறணுமா? இல்ல அப்ப நான் நீங்க சொல்றதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்குவதற்கு சசிகலா அம்மையார் எந்த முயற்சியும் மேற்கொள்ளல, அதானே? இல்ல ஒரு விஷயம் சகோதரன், ஒரு விஷயம், இப்ப நாங்க ஒண்ணு சேர்றோம் சேரல எல்லாம் உங்களுக்கு லாபம் தான். ஆனா தொண்டர்கள் ஒரு முடிவு எடுத்துட்டாங்க, திமுகவை எதிர்த்தாகணும். எடப்பாடி பழனிசாமி திமுகவினுடைய பீட்டிமா மாறிட்டாரு. அப்ப அவனுடைய எதிரிக்கு ஒரு சுதந்திரமான அதிகாரத்தை கொடுத்துட்டாங்க. நம்ம ஒண்ணு சேர்ந்து சின்ன மாதரின் ஒரு கட்சி ஆரம்பிச்சாச்சு. இப்ப நீங்க எவ்வளவு பதறணும் அவசியமே கிடையாது. நான் பதறல, நீங்க சொல்றதுல இருந்தா நான் கேக்குறேன். நீங்க சொன்னீங்க சசிகலா அம்மையார் ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்குவதற்கு முயற்சியை மேற்கொண்டாருன்னு நீங்க சொன்னீங்க. முயற்சி மேற்கொண்டதற்கான சான்று என்னன்னு நான் கேட்கிறேன். நாங்க போய் எடப்பாடி காலில் விழுவணுமான்னு கேக்குறீங்க. நான் சொல்லல எடப்பாடி உங்கள் காலில் விழுவதும் நீங்கள் எடப்பாடி காலில் விழுவதும் அதிமுகவுடைய கலாச்சாரம். சுயமரியாதை இயக்கங்கள் அதை ஒருபோதும் விரும்பாது. அது திராவிட இயக்கங்களுடைய மரபு இல்ல. நான் அதை சொல்ல வரல. நாங்க பேசுறோம், கட்சி ஆரம்பிக்கிறோம். திமுகவை எதிர்த்து நாங்க கட்சி ஆரம்பிச்சிருக்கோம். எடப்பாடி பழனிசாமி எதிர்த்துல திமுகவை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட சசிகலா அம்மையார் பேசலையே. திமுகவை எதிர்த்து சசிகலா அம்மையார் ஒரு வார்த்தை கூட பேசல. ஏங்க உங்களுக்கு என்னங்க புரியுது? ஏமா நீங்க சான்று கேக்குறீங்க? உங்களுக்கு என்னங்க நாங்க சான்று? நீங்க தானே சொன்னீங்க. என்னுடைய கேள்வி அல்ல, இந்த நாட்டு மக்களுடைய கேள்வி. ஒரு விஷயம், தனிப்பட்ட என்னுடைய கேள்விக்கு அல்ல பதில், என்னுடைய தனிப்பட்ட கேள்விக்கு அல்ல பதில். இல்ல இந்த நாட்டு மக்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நாட்டு மக்களுடைய கேள்விக்கான பதிலை நீங்க சொல்லுங்க. நான் ஜூம்ல இருக்கேன், நீங்க ஸ்டுடியோல உட்கார்ந்திருக்கீங்க, என்ன பேச விட்டாதான் நல்லா இருக்கும். இல்ல சார் நீங்க பேசுங்க. தேனிகண்ணன் சார் உங்க கருத்தை இல்ல சார் தேனிகண்ணன் சார் உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க. என்ன பேச விடுங்க சொல்லலாம். இல்ல நீங்க பேசுங்க சார், உங்க கருத்தை சொல்லுங்க. சும்மா ஊட பேசுறேன். அப்ப என்னுடைய கருத்தை வெளியே போறல, நீ ஸ்டுடியோல உட்கார்ந்து பேசிட்டு இருக்க. நீ இல்ல சார் இல்ல அண்ணா நீ வா போன்றது ரொம்ப தனித்த வார்த்தை. இத நான் வன்மையா கண்டிக்கிறேன். இல்ல நீங்க திரும்ப பெறணுங்க, நீங்க திரும்ப பெறணும். என்ன நீ வா போன் பேசுறீங்க? இல்ல திரும்ப பெறுறீங்க. வல்லமச்சி சார் ஒரு நிமிஷம். தேனிகண்ணன் சார் இல்ல தேனிகண்ணன் சார் இது தவறான சம்பவம். யாரையுமே உரிமையில் பேச முடியாது. இல்ல சார் இல்ல சார் இல்ல மரியாதை இங்க பாருங்க, மரியாதை கட்டு பேர நான் சார் இல்ல சார் தேனிகண்ணன் சார் மரியாதை இல்ல இது இது ஏற்றுக்கொள்ள முடியாதது. நம்ம மரியாதை இல்லாம பேச கூடாது. யாரையும் மரியாதை என்ன காப்பாத்தியா? நீ மரியாதை பேசுற, அயோக்கியத்தனமா பேசுற. இல்ல தேனிகண்ணன் சார் காரி போய் மாதிரி பேசுற. உனக்கு மட்டும் தான் பேச தெரியுமா? எங்களுக்கு பேச தெரியாதா? அயோக்கியத்தனமா இருக்கு உன் கருத்து. என்ன நீ வா போன் பேசுற? என்ன நாகரிகம் கத்துக்க நீ? உனக்கு என்ன நாகரிகம் தெரியும்? பஷீர் சார் ஒரு பொது சபையில எப்படி பேசணும்னு தெரியுதா? எப்படி பேசணும்னு தெரியுதா? பொது சபையில எப்படி பேசணும்னு தெரியுதா? நீ கத்துக்கிட்ட நாகரிகமா? அரசியலுக்கு நாய் கெட்ட அரைவே கட்டுத்தனமாக பேசிட்டு இருக்கீங்க. நீ வா போன் பேசுற. என்ன மரியாதை வேண்டும் உனக்கு? அயோக்கியத்தனமான கருத்தை, காலித்தனமான கருத்தை பதிவு பண்றீங்க. என்ன அயோக்கியத்தனமான வேலை? ஒரு பொது நாகரிகம் இருக்கா உங்களுக்கு? தேனிகண்ணன் சார் கொஞ்சம் பொறுமையா இருக்கு. இல்ல இது ஒரு தவறான விஷயமா போயிட்டு இருக்கு. இல்ல சார் ரொம்ப தப்பா பேசுறாரு. எனக்கு பேச தெரியும். இதை விட கூடுதலாக எனக்கு பேச தெரியும். இல்ல நான் பேசும்போது அண்ணன்னு சொல்லி தான் பேசுறேன். ஒரு இடத்துல கூட நான் மரியாதை குறைவாக பேசல. பேசுறதுக்கு தான் நான் பதில் சொல்றேன்.
பேசுறதுக்கு தான் நான் பதில் சொல்றேன். நான் ஒரு வார்த்தை கூட தப்பா பேசல. அண்ணன் தேனிகர்ணன் தான் சொன்னேன். தேனிகர்ணன் தான் சொன்னேன். அயோக்கியத்தனமா பேசக்கூடாது, காலித்தனமா பேசக்கூடாது. ஒரு ரவுடித்தனத்துல ஊர்ல வச்சுக்க. பொது சபைக்கு ஒரு ரவுடித்தனத்தை நீ பண்ணாத. ஒரு ரவுடித்தனத்தை நீ ஊருக்குள்ள வச்சுக்க. தேனிகர்ணன் சார் கொஞ்சம் பொறுமையாக இருக்கு. இப்படி இது இல்ல இது விவாதம் இந்த விவாதத்தை பார்க்கிற நாட்டு மக்கள் தேனிகர்ணன் யார் என்பதை புரிந்து இல்ல இது தவறா சொல்லிட்டு இருக்கு தேனிகர்ணன். சகோதரி நான் ஒரு சொல்ல கேளுங்க. நான் பேசும்போது என்ன வெங்காயத்துக்கு குறுக்குறாரு. சார் ஒரு கருத்து அவர் வந்து ஒரு கருத்தை பதிவு பண்றாரு. அவர் வந்து இடையூறு பண்ணி இருந்தாலும் நம்ம தவறா பேசுவது தவறான செயல். ஒரு நிமிஷம் இருங்க. உங்க கருத்தை நீங்க பேசுறதுக்கு இல்லங்க விவாதம். உங்க கருத்தை நீங்க பேசுறதுக்கு இல்ல விவாதம். விவாதம்னா உங்க கருத்துக்கு எதிர் கருத்து வரும், என் கருத்துக்கு எதிர் கருத்து வரும். நீங்க உங்க கருத்தை மட்டுமே பேசுறதுக்கு விவாதம் இல்ல. தேனிகர்ணன் சார் கொஞ்சம் பொறுமையா இருங்க. நம்ம தூத்துக்குடி செல்வம் சார் இல்ல கொஞ்சம் சார் தேனிகர்ணன் சார் தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையா இருங்க. நம்ம தூத்துக்குடி பஷீர் சார் ஒரே நிமிஷம். எங்களுக்கு எந்த பயமும் இல்லை. நீ பக்கத்துல இருந்தாலும் பேசுற, தாராளமா பேசுற. எனக்கு என்ன பயம்? என்ன முஷ்டி உயர்த்திட்டா என்ன நீ ஒண்டி கொண்டி வான்னு கூப்பிடுறியா? பஷீர் சார் கொஞ்சம் பொறுமையா இருங்க. பஷீர் சார் பேசிடுவியான்னு கேக்குறியா? என்ன பண்ணீங்க? தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையா இருங்க. தேனிகர்ணன் சார் இந்த விவாதம் வந்து தவறா வந்து போட்டு தயவு செஞ்சு இரண்டு பேர் தரப்பிலும் வந்து இல்ல தேனிகர்ணன் சார் இது உங்க இயல்பு இல்லை. நீங்க பொறுமையா இருங்க. கருத்து வைக்கணும். கருத்துக்கு கருத்தை வைங்க. தேனிகர்ணன் சார் இது உங்க இயல்பு இல்லை. நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. சார் தேனிகர்ணன் சார் கொஞ்சம் பொறுமையா இருங்க. இது உங்க இயல்பு இல்லை. இது வந்து ஒரு பொது மேடையில வந்து பேசக்கூடாது. இந்த நாட்டு மக்கள் தேனிகர்ணன் யார் என்பதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இல்ல தேனிகர்ணன் சார் பொறுமையா யார் என்பதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய கருத்தை இந்த நாட்டு மக்களுடைய முடிவுக்கு விட்டுவோம். இல்ல இருங்க. தூத்துக்குடி செல்வம் சார் ஒரு நிமிஷம். இல்ல இது மாதிரி கன்சல்ட் நான் பேசறேன்ல. இல்ல கன்சல்ட் நான் பேசறேன். இந்த விவாத மன்றம்ல இப்படி நடந்த ஒரு விஷயத்துக்கு வந்து உண்மையாவே பஷீர் சார் ஒரு ஒருமையில் பேசியதற்கு எங்க சார்பா வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறோம். இல்ல நான் பேசல. நீங்க ரொம்ப தப்பா பேசுறீங்க மேடம். அவர் பேசினாரு. அதுதான் சார் நான் பேசனேன்னு சொல்லாதீங்க. ஐயோ சார் அவர் பேசினதுக்காக எங்க சார்பா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறோம் தான் சார் சொன்னேன். தூத்துக்குடி செல்வம் சார் கிட்ட வந்து இப்ப நம்ம கேட்போம். தூத்துக்குடி செல்வம் சார் இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா சசிகலாவை வைத்து வந்து அதிமுகவை வந்து பிரிக்க நினைக்குது என்டிஏ கூட்டணி பாஜகன்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வந்து வச்சிருக்காங்க. இது நீங்க எப்படி பாக்குறீங்க? சி தமிழ் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு, நெறியாளர் சகோதரிக்கு, அதே போலவே என்னுடைய சக பங்கேற்பாளர்களுக்கு, தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு என்னுடைய பணிவான மாலை வணக்கம். அதாவது சகோதரி, அரசியல் களம் இன்னும் முழுமையாக கூட்டணிகள் கட்டமைக்கப்பட்டு விட்டதாக நான் கருதல. ஏன்னு கேட்டீங்கன்னா இன்னும் இடமாறு தோற்றப்பிழை, அதாவது கூட்டணிகள்ல பெரிய கட்சிகள்ல இருக்கிற கூட்டணிகள்ல இருந்து வெளியே சில கட்சிகள் வெளியே போவதற்கும் சில புதிய கட்சிகள் உள்ளே வருவதற்குமான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா எந்த கட்சியிலையும் இடப்பகிர்வு முழுமை அடையல. இப்ப திமுக பேச்சுவார்த்தை தொடங்கி இருக்காங்க. அது முழுமை அடைஞ்சிட்டான்னு கேட்டா இல்ல. அண்ணா திமுக என்டிஏ கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்கி இருக்காங்க. அதுவாது முழுமை அடைஞ்சிட்டான்னு கேட்டா அதுவும் இல்லை. அதனால இது தொடக்க நிலை. சரி, இந்த தொடக்க நிலையில இன்னைக்கு நீங்க தலைப்பு என்ன வச்சிருக்கீங்கன்னா, திருமதி என்டிஏ கூட்டணியில 99% தொண்டர்கள், 99.9% தொண்டர்கள் சேர்ந்துட்டாங்கன்னு சொல்லி திரு டிடிவி தினகரன் அவர்கள் சொன்னதாகவும், திருமதி சசிகலா அவர்களுடைய வருகை யாருக்கு சேதாரம்னு சொல்லியிருக்கீங்க. யாருக்கு லாபம் யாருக்கு நஷ்டம்னு கூட கேட்கல, சேதாரம்னு சொல்லியிருக்கீங்க. என்னை பொறுத்தவரையில திருமதி சசிகலா அவர்கள் வந்து நிச்சயமா சொல்ற, அவங்க வந்து ரொம்ப இல்லை, அதாவது தேர்தல் களத்தில் ஒரு 1000 வாக்குகள் பெரிய அளவில், எனக்கு 1000 வாக்கு சேதமாகுமானால் எதிர்வரிசையில் இருக்கிற எங்க அண்ணன் வல்லம் பசீருக்கு 2000 ஓட்டுக்கு கூடுதலா கிடைச்சிரும். இதுதான் இயல்பு தேர்தல் மேத்தமெட்டிக்ஸ், அரித்மெட்டிக். இதுதான். அப்ப எனக்கு 1000 வாக்குகள் குறையுதுன்னு சொன்னா அது எதிர்வரிசையில் இருக்கிறவங்களுக்கு பலமாயிரும். அந்த வகையில கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் டிடிவி தினகரன் அவர்கள் ஒரு 30 தொகுதியில சேதத்தை ஏற்படுத்தியதை போல திருமதி சசிகலா அவர்களுடைய வருகை நிச்சயமாக என்டிஏ கூட்டணியை பாதிப்பை ஏற்படுத்தும், வாக்கு சதவீதத்தை குறைக்குங்கிறது எந்த சந்தேகமும் கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா திருமதி சசிகலா அவர்கள் வந்து மரியாதைக்குரிய அம்மையார் புரட்சி தலைவி அவர்களோடு நீண்ட நெடுங்காலம் அணுக்கமாக நெருக்கமாக இருந்தவர். அவருடைய திரு அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய சுமையை பெரிய அளவில் சுமைதாங்கியாக, அவர்களுக்கு சுமைதாங்கியாக அவர்களுக்கு தோள் கொடுத்து துணை நின்றவர்கள். இன்னும் சொல்ல போனீங்கன்னா அம்மையார் புரட்சி தலைவி அவர்களுக்காக நிறைய பழி சொற்களை ஏற்றவர். அதனால அது வந்து அம்மையார் திருமதி சசிகலா அவர்களை குறைத்து மதிப்பிடுவதற்கு இல்லை.
சரி 9 ஆண்டு காலம் ஏன் பேசல அப்படின்னு சொன்னீங்கன்னா இதெல்லாம் அது ஒரு நல்ல வாதமா இல்லை. ஏன்னு கேட்டா இந்த கட்சி சேர்ந்துராதா, ஒருவேளை இணக்கமாயிராதான்னு கூட நினைச்சிருக்கலாம். அதுவே அதை நம்ம ஒரு பெரிய காரணமாக எடுக்க வேண்டியதில்லை. இப்போ திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிகமாக லாபம் அடையக்கூடிய இடத்துல இருக்கார். அதிமுக வெற்றி பெற்றால் அதிகமாக லாபம் அடையக்கூடிய இடத்தில் இருக்கிற திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிக ஜாக்கிரதையா எச்சரிக்கையோடு ஒவ்வொரு வாக்குகளையும் செதறாம பாதுகாத்திருக்கணும். அதை செய்ய தவறியது திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய தவறுதான் என்பது என்னுடைய கருத்து. இதே நேரத்தில் அண்ணன் வல்லம் பசீர் அவர்கள் சொல்ல போல திமுகவுடைய வாக்கு சதவீதமும் அண்ணா திமுக மற்ற கட்சிகளுடைய வாக்கு சதவீதமும் மிகப்பெரிய இடைவெளி இருக்கு, திமுகவுக்கு அதிகமாக இருக்கு என்று சொன்னார்கள். அதிலே நான் மாறுபடுகிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா இதுவரை இருந்த அரசியல் களத்தை விட இப்பொழுது மூன்றாவது ஒரு பிளேயர் வந்திருக்காரு. அதாவது அவருக்கு எவ்வளவு வாக்குகள் இருக்கிறது என்று நம்மால கணிக்க முடியல. அன்டெஸ்டட், நாட் ப்ரூவ்டு. நான் அதை ஒத்துக்கொள்கிறேன். அதே நேரத்தில் திரு விஜய் அவர்களுக்கு இருக்கிற திரைப்பட செல்வாக்கு இருக்கு பாருங்க, அதை யாரும் குறைச்சு மதிப்பிட்டா என்னை பொறுத்தவரையில தவறுன்னு நான் கருதுறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா 1977 ஊடக வெளிச்சம் இல்லாத அந்த காலத்தில், சமூக ஊடகங்களுடைய அறிமுகமே இல்லாத அந்த காலத்துல மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா மக்கள் திலகம் எம்ஜிஆரோடு மிகப்பெரிய தலைவர்கள் வரல. மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களோடு கே கிருஷ்ணசாமி 1-2 பேர் தான் இருந்தாங்க. அவர்கள் 1977 மிசாவுக்கு பிறகு அவர் ஆட்சியை பிடிக்கிற அந்த தேர்தலில் தான் எஸ்.டி. சோமசுந்தரம், கே கிருஷ்ணசாமி, ராஜாராம் இப்படிப்பட்ட மூத்த தபாவு சண்முகம், நாஞ்சில் மனோகரன் இப்படி மூத்த தலைவர்கள்லாம் எப்போ வந்தாங்கன்னா 1977 மிசாவுக்கு பிறகுதான் டாக்டர் நாவலர் உட்பட மிசா காலத்துக்கு பிறகுதான் அதிமுக சேர்ந்தாங்க. அதனால இன்னைக்கு இருக்கிற சமூக ஊடகம், கல்வி வளர்ச்சி, பொது அறிவு இதெல்லாம் பார்க்கும்போது திரு விஜய் அவர்களோடு இருக்கிற இளைஞர்கள் படித்த இளைஞர்கள், அதை மறுக்க முடியாது. எல்லாமே பிஇ பிடெக் எல்லாமே படிச்ச பையங்க. அதனால கிராமப்புறங்கள்ல நான் ஒரு கிராமப்புறத்துல இருக்கிறவன், அண்ணன் வல்லம் பசீர் அவர்களும் அரசியலை உற்று நோக்கக்கூடியவர், ரொம்ப ஆழமா பார்க்கிறவர். அதனால கிராமப்புறத்துல பார்த்தீங்கன்னா அதீத நம்பிக்கையா கூட அவங்க பேசுறதா நீங்க நினைக்க வேண்டாம். எனக்கு திரு விஜய் அவர்களோடோ அல்லது அண்ணன் வல்லம் பசீரோடோ தேனி கர்ணனோடோ உடன்பாடும் இல்லை, முரண்பாடும் இல்லை. அதே நேரத்துல திரு விஜய் அவர்களுக்கு ஒவ்வொரு வீட்டிலும் வாக்குகள் இருக்கிறது என்பது மறுக்கிறது இல்லை. ஒரு சின்ன உதாரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சமீபத்துல ஒரு திமுக பாரம்பரியமான திமுக குடும்பத்தை சார்ந்த ஒரு இடத்துல பேசும் பொழுது எங்கள் வீட்டில் 5 குடும்ப அட்டை இருக்கிறது, 5 குடும்ப அட்டைக்கு 25,000 ரூபாய் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே நான் சிரிச்சுக்கிட்டே சொன்னேன், அப்போ திமுகவுக்கு 5 குடும்பம், உங்க 5 குடும்ப ஓட்டும் விழுந்துரும் அப்படின்னு சொன்னேன். அப்ப சொன்னாங்க, ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னார், அண்ணா என்னென்ன செய்ய சொல்றீங்க, இந்த சின்ன பிள்ளைகள் விஜய்க்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்றாங்கன்னு, ஒண்ணுமே செய்ய முடியல அப்படின்னு சொன்னாரு. எதுக்காக இதை சொல்றேன்னு கேட்டா, எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் ஆட்சி கட்சிக்கு எதிராக ஆன்டி இன்கம்பன்சி என்று சொல்லக்கூடிய ஆட்சிக்கு எதிரான மனநிலை எந்த கட்சி ஆட்சி வந்தாலும் அந்த கட்சிக்கு எதிராக ஆட்சிக்கு எதிராக வரும். அந்த திமுகவுக்கு எதிராகவும் இருக்கிறது. அண்ணா திமுக பலகீனப்பட்டிருக்கிறது. இது யார் அறுவடை 4 முனை போட்டி. நீங்க தயவு செய்து 3 முனை போட்டி நினைச்சிடாதீங்க. திமுக தலைமையில் ஒரு அணி, அதிமுக பாஜக தலைமையில ஒரு அணி, திரு விஜய் தலைமையில ஒரு அணி, திரு சீமான் அவர்களை நீங்கள் தவிர்த்து விட்டு பார்க்காதீங்க. அவர்கிட்ட இருக்கிற 8.5% வாக்குகள், தனித்து பெறுகிற வாக்குகள் இருக்கு பாருங்க, அதையெல்லாம் நம்ம குறைச்சு மதிப்பேற்ற முடியாது. அதனால இப்போ யாருடைய வாக்குகள் யாருக்கு போகும், திமுக வாக்குகள் அப்படியே திமுகவுக்கு போயிடும், அண்ணா திமுக வாக்குகள் அப்படியே அண்ணா திமுகவுக்கு போயிரும்னு சொல்லி நான் நினைக்கல. ஏன்னு கேட்டீங்கன்னா 1999 ஆண்டு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தலைமையிலான அண்ணா திமுக மிகப்பெரிய வெற்றி பெற்றது. கலைஞர் ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் ஜெயிச்சாரு. திமுக அதுக்கு பிறகு நடந்த ஒரு இடைத்தேர்தலில் ஜெயிச்சு 2 இடம் ஜெயிச்சாங்க. ஆனாலும் கூட ஒரு 5 ஆண்டு கால இடைவெளியில் 5 ஆண்டு கால ஆட்சியை மதிப்பிட்டு 96ல கலைஞருக்கு வாக்களித்தார்கள் மக்கள். கலைஞருக்கு வாக்களித்தார்கள். அதை விட முக்கியம் என்னன்னா, ஜெயலலிதா அம்மாவே 2 தொகுதியில தோத்தாங்க. 96ல வெற்றி பெற்ற கலைஞர் அவர்கள் 2001ல தோற்று போறாங்க.
இதனால மக்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, மக்கள் மாற்றத்துக்கு அந்தந்த கட்சிகள் அப்படியே அவர்களுக்கு வாக்களித்தால் ஒரு கட்சி தோக்க கூடாது, அதே கட்சி தான் ஆட்சி வெற்றி பெற்ற கட்சி அதே தொடர்ந்து ஆட்சியில் இருக்கணும், அது கிடையாது. மக்கள் இப்பொழுது ஆட்சியினுடைய செயல்பாடுகளை மதிப்பீடு செய்யக்கூடிய தகுதியோட இருக்காங்க. அதனால அரசியல் களம் மாறுபட்டுக்கிட்டே வருது. இன்னும் சொல்ல போனீங்கன்னா, அதிமுகவுக்கு நான் கூடுதலாகவே ஒரு பலகீனமாக நான் நினைக்கிறது என்னன்னு கேட்டா, பிஜேபி அதிமுக ஒன்றுபட்டிருக்கிறதா என்று சொன்னால் இல்லை, அது மறுக்கிறதுக்கு இல்லை. ஏன்னு கேட்டா, திரு அண்ணாமலை அவர்கள் வெறும் 3% இருந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய வாக்கை 18%, பாரதிய ஜனதா கட்சிக்கு மட்டும் 11%, அந்த கூட்டணிக்கு 18% உயர்த்திய திரு அண்ணாமலை அவர்கள் இன்றைக்கு களத்தில் முழுமையாக பயன்படுத்தப்படவில்லை, அது ஒரு பலகீனம். சரி, திருமதி சசிகலா அவர்கள் டெல்டா மாவட்டத்தில் அண்ணன் வல்ல பசீர் இருக்கிற டெல்டா மாவட்டத்திலையும் தென் மாவட்டங்களில் மதுரைக்கு தெற்கே இருக்கிற தென் மாவட்டங்களிலும் ஒரு 50 தொகுதிகளில் தொகுதிக்கு 2000 வாக்குகளை அதிமுக வாக்குகளை பிரிப்பார். ஆனால் அது எதிரிகளுக்கு எதிர்வரிசையில் இருக்கிறவருக்கு 4000 வாக்குகள் பலன் கொடுக்கும். அதனால அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணி ஒற்றுமை அடையல. இன்னைக்கு கூட பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழ் மாநில தலைவர் மரியாதைக்குரிய நயனார் நாகேந்திரன் சொல்லியிருக்காரு, கவனிச்சிருப்பீங்க நினைக்க. இங்கே இருக்கிறவர்களில் 20-30 பேர் எம்எல்ஏக்கள் ஆவார்கள், இங்கே இருக்கிறவர்களில் ஒரு 10-20 பேர் மந்திரி ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்றாரு. உடனடியாக திரு தம்பிதுரை அவர்கள் அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர் தம்பிதுரை சொல்றாங்க, அதெல்லாம் கிடையாது, அதிமுக தலைமையில் தனித்த ஆட்சி அப்படிங்காரு. அப்ப அந்த கூட்டணி இன்னும் ஒற்றுமை அடையல. ஒண்ணு. ரெண்டாவது, திமுக கூட்டணி ஒற்றுமையா இருக்கான்னு கேட்டா கிடையாது. திமுக கூட்டணியில் காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் இடப்பகிர்வு நடந்துட்டான்னு கேட்டா கிடையாது. திரு திருமாவளவன் அவர்களுக்கும் திமுகவுக்கு இடப்பகிர்வு நடந்துட்டான்னா கிடையாது. இன்றைக்கு ஒரே ஒரு செய்தியோட முடிச்சிட சகோதரி, ஐயா வாழ்நாள் எல்லாம் 100 ஆண்டு காலம் ஒரு மனிதன் எப்படி, ஒரு அரசியல் இயக்கத்தில் இருக்கிறவன், பொது வாழ்வில் இருக்கிறவன் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு அடையாளமாக வாழ்ந்து மறைந்திருக்கிற ஐயா நல்லகண்ணு அவர்கள் இந்த பூமியில இருந்து விடைபெற்று சென்றிருக்கிறார். அவருக்கு நம்ம இந்த நிகழ்ச்சி மூலமா தமிழ் மூலமா என்னுடைய அஞ்சலியை செலுத்திக்கிறேன். ஏன்னு கேட்டா, அப்படிப்பட்ட தலைவர்கள் இனி கிடைப்பார்களா என்பது காலம் கணக்கிட்டு வழங்கிய அந்த சீதனத்தை காலமே கைகொண்டு போய்விட்டது. அதனால இப்படிப்பட்ட தலைவர்கள் எல்லாம் விடைபெற்று போகிற பொழுது கணிசடையான அரசியல், நாகரிகமற்ற அரசியல், தரக்குறைவான அரசியல் முன்னெடுக்கப்படுவதை மக்கள் விரும்பல. மக்கள் ஒரு மாற்றத்தை நோக்கி பயணிக்கிறார்கள். அந்த மாற்றத்திற்கான தலைமையை யார் ஏற்க போகிறார் என்பதை காலம்தான் பதில் சொல்லணும். மணி கங்காதரன் சார், இப்போ அவர் சொல்ற மாதிரி பார்த்தா விஜய்க்கு ஏற்கனவே வந்து அவர் சாதாரணமா எடுத்துக்க முடியாதுன்னு சொல்றாங்க. ஏற்கனவே சசிகலா அவர்களும் ஒரு கட்சியை தொடங்கி இருக்கும்போது ஏதோ ஒரு வகையில நெருக்கடியை வந்து கொடுக்கலாம். ஏன்னா லாஸ்ட் டைமே பாத்தீங்கன்னா ரொம்ப குறைந்த சதவீதத்துல தான் திமுகவுக்கும் அதிமுகவுக்கான வெற்றி வாய்ப்புகள் வந்து அதிமுக இழந்துச்சு. இப்ப விஜய் ஏற்கனவே பிரிக்க போறாரு, ரொம்ப தெளிவா வந்து சொல்றாங்கன்னும் பொழுது சசிகலா அவர்கள் ஒரு பக்கம், இந்த பக்கம் இன்னொரு பெரிய தலைவலி ஓபிஎஸ் அவர்களுமே அவரும் தனியா போயிருக்கிறதும் அதிமுகவுக்கு ஒரு தலைவலி தான். இவ்வளவையும் சமாளிக்கக்கூடிய இடத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்காரா? கண்டிப்பாக. நீங்கள் ஒரே ஒரு விஷயம் தான் பார்க்கணுங்க. இன்றைக்கி வந்து பிஜேபி கூட்டணி என்னமோ முதல் அதிமுக தான் பிஜேபி கூட கூட்டணி போன மாதிரி எல்லாம் பேசுகிறாங்க. கருணாநிதியும் கூட்டணி போயிருக்காரு, இப்போ பிரச்சாரங்கள்லாம் பண்ணியிருக்காரு, அவங்க கூட்டணியில் எம்எல்ஏலாம் ஆகியிருக்காங்க. அதன் பிறகு 2014 மதிமுக அந்த எல்லாமே சேர்ந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் சந்தித்தாங்க. அதனால் வந்து பிஜேபி வந்து புதுசாக அதிமுகவோட மட்டுமே கூட்டணி போச்சுன்னு சொன்னால் அது வந்து தவறானது. அது ஒன்று. ரெண்டாவது வந்து நீங்கள் முக்கியமாக பார்க்கணும், பிஜேபி வந்து அதிமுக மிரட்டுறாங்க, யாரையும் மிரட்ட முடியாது. நீங்கள் ஒரே ஒரு விஷயம் தான் பார்க்கலாம். போன முறையில் 2021 பிஜேபி கூட்டணியில் இருக்க சொல்ல எடப்பாடி அவர்கள் அவங்க 60 சீட்டு கேட்குறாங்க, 80 சீட்டு கேட்குறாங்கலாம் பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் அவர் கொடுத்த சீட்டு வந்து 23 சீட்டு தான் கொடுத்தாரு. அதுக்கு மேலே அவங்களால வாங்க முடியல, என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க, முடியல. அப்போது தன்னுடைய கொள்கையில் அவர் உறுதியாக இருக்கார். நீங்கள் என்ன இப்போ அதே மாதிரி அவரும் தெளிவாக சொல்கிறார், கூட்டணிக்கான ஒரு கூட்டணி தான், நான் அதுக்கப்புறம் உன்னை பின்தொடரணும் அதெல்லாம் அவசியம் கிடையாது, அது தெளிவாக சொல்கிறார். 2024 பார்லிமெண்ட்டில் ஒரு முரண்பாடு அவர் சொல்கிறார், பிஜேபி தேவையில்லைன்னு தைரியமாக சொல்லிட்டு வெளியே வரார். இதே மாதிரி உட்காந்துட்டு எதுவுமே ஒரு சாக்கு பக்கம் சொல்ல, தனியாக கலங்கண்டார். அப்பயும் வந்து ஒரு பொய் பிரச்சாரங்களை எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க, என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க.
அதே போல் பிஜேபி அங்கே மத்தியில் இருக்கிற சமயத்தில் அவங்க வந்து இவர் 7.5% அரசு பள்ளி மாணவர்களுக்கு வந்து நீட்டு, இவங்க சும்மா நீட்டில் உருட்டுனாங்க, அப்படியே ஒரே கயத்தில் முடிச்சிடணும். ஆனால் அவர் என்ன நிதர்சனம், சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு தீர்ப்பாயிடுச்சு. அப்போ என்ன உண்மை, என்ன நிதர்சனம், நம்ம ஏழை மாணவர்கள் படிக்கணும்னு சொல்லிட்டு 7.5% கொண்டு வந்தார். அப்போ வந்து மத்திய அரசு ஒத்துழைச்சதா? பிஜேபி அவருக்கு எதனா ஆதரவு தெரிவிச்சா? கிடையாது. இவரே சிறப்பு சட்டமன்றத்தை கூட்டுறாரு. அதன் பிறகு கவர்னர் ஒப்புதல் கொடுத்தால, அதுவே அவங்களே சிறப்பு சட்டமன்றத்தை கூட்டி அதை வந்து நிறைவேற்றினார். அதனால் வந்து அவங்களுக்கு இதெல்லாம் கிடையாது, அந்த பயம்லாம் அவர் கிடையாது. ரெண்டாவது, இந்த டெல்டாவில் மீத்தேன் வாயு திட்டத்துக்கு ஸ்டாலின் கையெழுத்து போட்டு வந்துட்டார். எனக்கு தெரியாத போட்டெல்லாம் சொன்னார். ஆனால் அதன் பிறகு அதை வந்து பாதுகாக்கப்பட்ட வளிமண்டலமாக கொண்டு வந்தாங்க. யார்? எடப்பாடி அவர்கள். அதுக்கு பிஜேபி ஆதரவு கொடுத்துச்சா? கிடையாது. இதெல்லாம் வந்து நம்ம கடந்த கால வரலாறுலாம் பார்க்கணும். யார் ஏற்கிறாங்க அதெல்லாம் கிடையாது. அப்படிலாம் ஒருத்தரை மிரட்டிட்டு போயிட முடியாது. ஏங்க, ஒரு கட்சி அந்த செயற்குழு பொதுக்குழுலாம் அவர் அங்கீகரித்து அவர் பொதுச் செயலாளர், ஓகேவா? இன்றைக்கி வந்து எல்லா தொகுதிகளுக்கும் ஏறக்குறைய 185 தொகுதிக்கு மேலே போயிட்டு வேலை செஞ்சுட்டு இருக்காரு. ஒவ்வொரு தொகுதியிலும் 35,000-40,000 பேர் இருக்காங்க. அவருக்கு ஆதரவு தர்றாங்க, பேசுகிறாரு. நான் என்னென்ன செஞ்சேன், ஸ்டாலின் என்னென்ன வாக்குறுதி கொடுத்தார், என்னென்ன செஞ்சார், என்னென்ன செய்யலை, ரெண்டுத்தையும் சொல்லிட்டு வர்றார். அப்படி தன்னுடைய பிரச்சாரம் மூலயமா தமிழகம் முழுக்கம் போயிட்டு இருக்காரு. அதனால் வந்து யாரும் வந்து அவர் முதலமைச்சராக போகிறது உறுதியாயிடுச்சு. இன்றைக்கி என்னென்னா, இப்போ என்ன சசிகலா அவங்களுடைய என்ன டிடிவி தினகரன் வந்து இவ்வளோ நாள் வெளியே இருந்தார். எடப்பாடியார் கூட்டணிக்கு வரல, இப்போ உள்ளே வந்துட்டார். இப்போ சசிகலாவுக்கு என்னென்னா, இப்போ வந்து அவங்க நெருக்கடி பண்ணுறது யாருக்குன்னா டிடிவி தினகரனுக்கு தான். என்னென்னா, அவங்களுடைய இப்போ புதுசாக ஒரு பொறுப்பாளர்லாம் கிடையாது. சசிகலா அவங்க தான் துணை பொதுச் செயலாளராக டிடிவி தினகரன் உருவாக்குறாங்க. அதன் பிறகு ஒரு பிரச்சனைலாம் நடக்குது. அதன் பிறகு எடப்பாடி தான் லீட் பண்ணுவார் என்ற எண்ணத்துக்கு டிடிவி வந்துட்டார். இந்த எண்ணத்துக்கு வந்த பிறகு இப்போ என்ன பிரச்சனைனா, அந்த டிடிவி தினகரன் பொறுப்பாளர்லாம் இருக்காங்களே, அவங்க எல்லாமே போய் சசிகலா அம்மாவை பார்க்குற சூழ்நிலை உருவாக்குறாங்க. தவிர அப்போ டிடிவி தெளிவாக சொல்கிறார். இப்போ இன்னைக்கு வந்து ஏறக்குறைய ஒரு கடந்த 8 ஆண்டுகளாக அவர் பிரச்சாரங்கள், திமுக எதிர்த்து பேசின பேச்சுகள் எல்லாமே ஒரு அரசியல் களமாக அவர் கண்டார். அவரே வந்து எடப்பாடி பக்கத்தை வந்துட்டார். அதனால ஒரு பெரிய ஒரு பாதிப்பு இருக்கார். நீங்கள் ஓபிஎஸை பற்றி கேட்டீங்க. ஓபிஎஸ் அவர் 2000 தர்மயுத்தம் கடந்த அந்த அம்மா ஜெயிலுக்கு போக சொல்லி தர்மயுத்தம் பண்ண சொல்ல அவர் என்ன சொன்னார், நான் வந்து அம்மாவுக்கு ஒரு கோயிலை கட்டு நான் அங்கேயே உட்காந்துடுறேன், நான் அரசியலில் ஈடுபடாமன்னு சொன்னார். அதன் பிறகு அவர் சேர்ந்தார், அவர் இதெல்லாம் பண்ணார். அதுக்கப்புறம் வந்தார். இப்போது நான் கேட்குறேன், நீங்கள் வந்து அதிமுக கிளைம் பண்ணார் யார்? ஓபிஎஸ். இப்போது அவர் என்னன்னா, நான் வந்து பொதுச் செயலாளர் யார்? சசிகலா அம்மாவும் ஓபிஎஸும் பொதுச் செயலாளர் நான் அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ணாங்க. பல வழக்குகளை போட்டாங்க. எல்லா வழக்கிலையும் ஓபிஎஸ் தோத்துறார். அவர் கொடியே கட்டக்கூடாது, காரில் கட்சிக்கு வேஷ்டி கூட கட்டக்கூடாதுன்ற தீர்ப்பு அவருக்கு எதிராக வந்துச்சு. அதன் பிறகு என்னன்னா, இப்போ வந்து எல்லாத்தையும் தோத்துரு. இப்போ ஒரு இராணுவத்தில் ஒரு புரட்சி பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த தளபதி புரட்சி பண்ணுறாருன்னு வச்சுங்க, தோத்துறாருன்னா அவர் சிரிக்க தான் போகணும். அந்த நிலைமை தான் ஓபிஎஸ். அதனால் அவர் எடுத்து வச்ச எல்லாமே தோற்று போய் இன்றைக்கி வந்து கடைசியாக இருக்கார். இப்போ நீங்கள் இப்போ விஜயை கேட்டீங்க, விஜயால் பாதிப்பு. விஜயால் யாருக்கு? ஒரு அதிமுக ஒரு 2% பாதிப்புன்னா அது திமுக தான் பாதிக்கும். ஜென்ரலாக அவர் எல்லாரும் இப்போது அவர் வந்து அவருக்கு ஓட்டு போடுறவங்களாம் பாகிஸ்தான்லேயோ பங்களாதேஷ்லையோ இல்லை ஆப்கானிஸ்தான்லையோ இல்லை அமெரிக்காவிலேயோ கிடையாது. நம்ம தமிழ்நாட்டில் தான் ஓட்டு போட போகிறாங்க. அப்போ அந்த ஓட்டுறது இங்கேருந்து தான் பிரியும் அவங்களுக்கு. அப்போ அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட சதவீதம் ஓட்டு வாங்குவார். மக்கள் வந்து அங்கீகரிக்க தயாராக இருக்காங்க. ஆனால் நீங்கள் அரசியல் நிலைப்பாடுன்னு ஒன்று இருக்குல்ல, இப்போ விஜய்க்குன்னு ஒரு நிலைப்பாடு இருக்குல்ல, அந்த மாவட்டம் பகுதி ஒன்றியம் எல்லாமே இருக்குல்ல, அதெல்லாம் ஒரு நிலைப்பாடு வரணும். நீங்கள் களத்தில் நீங்கள் வந்து இறங்கி நீங்கள் படிப்படியாக நீங்கள் போராட்டம் பண்ண தான் வர முடியுமே தவிர, நீங்கள் வந்தவனே நான் வந்து முடிச்சிடுவேன், நான் முதலமைச்சர் ஆகிடுவேன்னா எல்லாம் மக்கள்லாம் சிரிப்பாங்க, உடனே ஆகிடும். அதெல்லாம் சாத்தியமாக கிடையாது. சிரஞ்சு 20% ஓட்டு வாங்கினார், 20 எம்எல்ஏ வாங்கினார். ஒரே எங்கே போனார் கடைசியில்? கூட்டத்தை வச்சு நம்ம வந்து எதையும் நம்ம இடப்பட முடியாது. கூட்டன்றது எல்லாருக்கும் வருவாங்க போவாங்க. கமலுக்கு கூட கூட்டம் வந்துச்சு. இப்போ கமல் என்ன பெரிய மாற்றத்தை உருவாக்கிட்டதா? கிடையாது. கூட்டத்தை வச்சு நம்ம பண்ணுறோம்னா நம்ம அரசியல் நிலைப்பாடு நமக்கு இல்லைன்னு அர்த்தம். இதனால வந்து விஜய் வந்து பாதிக்கப்பட்டவர்னு எல்லாம் கிடையாது. தொடர்ச்சியான ஒரு ஆட்சி திமுக வந்தது கிடையாது. இப்போ நீங்கள் பார்க்கலாம், நீங்கள் அதிமுக அடுத்து இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைகள், இன்றைக்கி தமிழகம் முழுக்க என்ன நிலைமை? இன்னைக்கு எல்லா தொழிலாளர்களும் போராடிட்டு இருக்காங்க. அரசு தொழிலாளர்கள் இருக்கட்டும், அங்கன்வாடி தொழிலாளர்கள் இருக்கட்டும், சத்துணவு தொழிலாளர்கள் இருக்கட்டும்,
தலைமைச் செயல தொழிலாளர்கள் இருக்கட்டும், எல்லாம் அரசு ஊழியர் எல்லாருமே போராட்டி இருக்காங்க. இன்னைக்கு வந்து எங்கன்னா நீங்க போயிட்டு சென்னை சுற்றி வாங்க, அங்கங்கே காவல் பஸ் போட்டு மெட்ரோ பஸ்ஸில் வச்சுக்கிறாங்க காவல். எதுக்கு? யாருன்னா போராட்டம் பண்ணால் கைது பண்ணுறதுக்கு. இந்த நிலைமை தான் இருக்குது இன்னைக்கு. அப்போ இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு என்ன இருக்குது? சட்டம் ஒழுங்கு தினமும் கொள்ளைகள், ஒரு பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பான சூழ்நிலை இருக்குது. இப்போ இந்த சூழ்நிலைகள்லாம் வந்து என்னன்னா, இதெல்லாம் வந்து எடப்பாடி அவர்கள் ஆட்சி இதை வந்து ஒரு சூழ்நிலைன்னா ஆட்சி மாற்றம் மக்கள் விரும்புகிறாங்க. இன்னைக்கு தலித்துகளுக்கு பாதுகாப்பான சூழ்நிலை இருக்குது. இன்னைக்கு ஒரு குளத்தூர் சட்டமன்ற தொகுதியிலே ஒரு கட்சியுடைய மாநிலத்தில் வெட்டி கொல்லப்படுறார். அது கேட்டு ஒன்றும் பிடிக்க முடியல. இன்னைக்கு எல்லாருமே பெயிலில் வந்துட்டாங்க. அதுக்கு இன்னைக்கு சிபிஐ வழக்கில் சிபிஐக்கு உயர்நீதிமன்றமே என்ன கொடுத்து சிபிஐ வழக்கு நடத்துங்கன்னு சொல்லி கொடுக்குது. அதை தமிழக அரசு யாரை காப்பாற்றுக்கு போகிறாங்கன்னு தெரியல. சரி, இதெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டிய சூழ்நிலை இன்னைக்கு வந்து ஒரு தமிழ்நாட்டில் ஒரு அசாதாரண சூழ்நிலை இருக்குது. அது யார் சொல்கிறா? பாலகிருஷ்ணன் சொல்கிறார். அந்த சூழ்நிலைகள் எல்லாம் இன்னைக்கு வந்து மாறணும்னா எடப்பாடி அவர்கள் வந்து தான் முடியுமே தவிர வேறு எந்த ஒரு மாற்றம் முடியும். இதனால் எடப்பாடி அவர்களுக்கு விஜயாலோ ஓபிஎஸ்ஸோ சசிகலா எந்த பாதிப்பும் வராது. பஷீர் சார், நீங்கள் உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்க. நம்ம அண்ணன் வழக்கறிஞர் பேசும்போது சொன்னாங்க, பாஜகவோடு கூட்டு வைத்தது ஏதோ அதிமுக தான் என்பது போலவும், திமுக கூட்டு வைக்கவே இல்லை என்பது போலவும் பேசுகிறார்கள். திமுக தான் அவர்களுக்கு சட்டமன்ற பிரதிநிதித்துவத்தை தந்தது, திமுக தான் அவர்களோடு கூட்டு வைத்ததுன்னு. நான் வந்து அண்ணனுக்கு வரலாற்றை ரொம்ப பக்குவமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். தேசிய ஜனநாயக கூட்டணியில் வாழப்பாடி ராமமூர்த்தி, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் ராமதாஸ், மதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் வைகோ, அம்மையார் ஜெயலலிதா, இவர்கள் எல்லோரும் சேர்ந்து அமையப்பெற்ற கூட்டணி தான் தேசிய ஜனநாயக கூட்டணி. அந்த ஆட்சியை கவிழ்த்தார் அம்மையார் ஜெயலலிதா. அந்த ஆட்சியை கவிழ்த்ததற்கு பிறகு என்ன நோக்கத்துக்காக அந்த ஆட்சி கவிழ்க்கப்பட்டதோ அந்த நோக்கத்துக்காக அந்த கூட்டணியில் இடம்பெற வேண்டிய கட்டாயம் ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் எழுந்த பொழுது மினிமம் காமன் புரோகிராம், குறைந்தபட்ச பொது செயல் திட்டம் என்று சொல்லி பாஜக ஆட்சிக்கு வந்தால் எதை செய்வார்களோ அதை செய்யக்கூடாது என்று சொல்லி கடிவாளம் போட்டவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். 3 விஷயம் பண்ணார் கலைஞர். பாரதிய ஜனதா கட்சியினுடைய உயிர் கொள்கை என்ன? ராமர் கோயில் கட்டுவது. ராமர் கோயில் கட்டுவதை பேசவே கூடாதுன்னு சொன்னார். பொது சிவில் சட்டம் கொண்டு வர வேண்டும். பொது சிவில் சட்டம் கொண்டு வருவோம் என்று எந்த இடத்திலும் நீங்கள் வாய் திறக்கவே கூடாது என்று சொன்னார். ஆனால் இன்னைக்கு என்ன நிலைமை? அவை எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி. யாரோடு கூட்டணியில் இருந்து கொண்டு? எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவை கூட்டணியில் வச்சுக்கிட்டு. அப்புறம் அண்ணன் பேசும்போது ரொம்ப லாவகமாக சொன்னாங்க, ஒரு மசோதா விருப்பமில்லை என்று சொன்னவுடன் நாடாளுமன்றத்தில் நாங்கள் கூட்டணி இல்லை என்று சொன்னோம் என்று சொன்னார். எனக்கு தெரிய அம்மாவையும் எம்ஜிஆர் அவர்களையும் அண்ணாவையும் இழிவாக பேசிவிட்டது பாஜக, அதனால் நாங்கள் கூட்டணியிலிருந்து வெளியேறணும்னு சொன்ன ஸ்டேட்மெண்ட் அண்ணன் திண்டுக்கல் சீனிவாசனுடைய ஸ்டேட்மெண்ட், அண்ணன் டி ஜெயக்குமாருடைய ஸ்டேட்மெண்ட். எங்கள் மூத்த தலைவர்களை, கழகத்தின் முன்னோடிகளை அவமானமாக பேசிய, அசிங்கமாக ஆராதித்த பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி இல்லை என்று டிக்ளேர் பண்ணவர் எடப்பாடி பழனிசாமி. இப்போ கூட்டணி வச்சிட்டார்ல, அப்போ பேசியதற்கு மன்னிப்பு கேட்டதா பாஜக? அந்த நிலைப்பாட்டிலிருந்து மாறி இருக்கிறதா பாஜக? எதன் அடிப்படையில் நீங்கள் கூட்டணி வச்சிங்கன்ற கேள்வி ஒன்று. ரெண்டாவது மிக முக்கியமான செய்தி, நாங்கள் வந்து பாஜகவை துணிச்சலோடு எதிர்த்துட்டு வெளியில் வந்தோம்னார். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாடு முழுமைக்கும் எடுத்து பிரச்சாரம் செய்ததை நீங்கள் போட்டு பாருங்க ஊடகத்தில், எல்லாம் நேரலையாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. எங்காவது ஒரு இடத்தில் மோடி அரசுக்கு எதிராக வலுவான கண்டனத்தை பதிவு செய்தாரா? மோடி அரசு இந்த 10 ஆண்டுகளில் எவ்வளவு தமிழ்நாட்டை சீரழித்திருக்கிறது என்று ஒரு வார்த்தை பேசினாரா? ஒரே ஒரு சின்ன உதாரணம், பேய்மலை பெருவெள்ளம் வந்து 2018 சென்னை பாலைவனமாக மாறிப்போச்சு. அதாவது தண்ணீர் ஊற்றி இருக்கிற பாலைவனமாக மாறிப்போச்சு. இதற்கு மிக முக்கியமான காரணம் மழை வெள்ளத்தினுடைய அளவை கணக்கிட முடியாது. கணக்கிட முடியாமல் போனதுக்கு டோப்ளர் கருவி செயலிழந்து போச்சுங்கிறது தான் காரணம்ன்றது வானிலை ஆய்வு மையத்தினுடைய அறிக்கை. இதை எடப்பாடி பழனிசாமியே அரசினுடைய கெசட்ல ஆவணமாக வெளியிட்டிருக்கிறார். அப்போ எடப்பாடி பழனிசாமி அதற்கு முன்பாக 3 முறை கடிதம் எழுதுறாரு. எதற்காக? டோப்ளர் கருவியை சரி செய்து தர வேண்டும் என்பதற்காக. டோப்ளர் கருவியினுடைய செலவு எவ்வளவுன்னு நினைக்கிறீங்க? சுமார் 10 லட்சம் ரூபாய். ஏங்க 10 லட்சத்தை எடப்பாடி பழனிசாமியை செலவு செய்ய முடியாதா? நிச்சயமாக செலவு செய்ய முடியும். ஆனால் அது ஒன்றிய அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற காரணத்தால் மாநில அரசு செலவு செய்ய முடியாதுங்கிறது சட்ட விதி. மாநிலங்களுக்கு தரப்பட்டிருக்கிற அதிகாரம் அவ்வளவுதான். அப்போ கடிதம் எழுதுறாரு. அந்த கடிதத்தை 3 முறை கிடப்பில் வைத்திருந்தவர் இந்த பாரத பிரதமர் மோடி தான். அப்போ நீங்க வைத்த குறைந்தபட்ச கோரிக்கையை கூட அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனாலும் நீங்கள் கூட்டணியில் அங்கம் வகித்தீங்க. இதெல்லாம் விட்டுருவோம். அண்ணன் அன்வர் ராஜா பேசிய கருத்து இப்போதும் அப்படியே உயிர்ப்போடு இருக்கிறது. நாங்கள் கூட்டணி தர்மத்திற்காக
வேறு வழி இல்லாமல் புதிய குடியுரிமை சட்டத்தை ஆதரித்தோம், இஸ்லாமியர்கள் தலையில் கல்லை போடுகிறார்கள் என்று தெரிந்தே நாங்கள் அந்த சட்டத்தை ஆதரித்தோம்னு பேசினாங்களா இல்லையா? இவ்வளவு பாதகங்களையும் நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டு வைத்த போது தான் செஞ்சாங்க. அப்புறம் நான் இப்போ சப்ஜெக்டுக்குள்ளே வந்துடுறேன். ஏன்னா நீங்கள் எழுப்பிய கேள்வி என்னன்னா, அதிமுக பலகீனப்படுமா, சசிகலாவினுடைய வியூகம் எத்தகையதுங்கிறது தான். இங்கே யார் வெற்றி பெற போகிறாங்க, யார் தோல்வி பெறுறாங்க, விஜய்க்கு எவ்வளோ வாக்கு சதவீதம், அதல்ல கேள்வி. அண்ணன் புதுக்கோட்டை செல்வண்ணனுக்கு நிறைய செய்திகள் தெரியும், நிறைய நீண்ட அனுபவம் கொண்டிருப்பவர் அவர் சொன்னார் எம்ஜிஆர் அவர்களுக்கு ஒரு மாற்றம் எழுந்ததுன்னு. அண்ணன், நான் அண்ணனுக்கு அடக்கத்தோடு சொல்கிறேன், எம்ஜிஆர் திரையில் தோன்றிவிட்டு நேரடியாக அரசியலுக்கு வந்தவர் அல்ல. அதற்கு முன்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தில் நாடெங்கும் அவர் பணியாற்றியவர். அதற்கு பிறகாக வந்தவர். நீங்கள் விஜய எம்ஜிஆரோடு ஒப்பிடக்கூடாது. விஜயை வேணா யாரோடு ஒப்பிடலாம்னு சொன்னால், நீங்கள் பாக்யராஜோடு ஒப்பிடலாம், டி ராஜேந்தரோடு ஒப்பிடலாம், சரத்குமாரோடு ஒப்பிடலாம். சரத்குமாரோடு கூட ஒப்பிட முடியாது, அவரும் திமுகவில் பணியாற்றிவிட்டு வந்தவர். இவர்களுக்கெல்லாம் அரசியலில் என்ன நிலை ஏற்பட்டதோ, நான் இன்னும் கூடுதலாகவே சொல்கிறேனே, நேரடியாகவே சொல்கிறேனே, திமுக ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்தாலும் சொல்கிறேன், கமலஹாசனுக்கு இன்னைக்கு என்ன நிலைமை ஏற்பட்டதோ அந்த நிலைமை தான் நடிகர்களாக இருந்த அரசியலுக்கு வந்தவர்களுக்கு ஏற்படுமே தவிர, இவர்களால் எம்ஜிஆராக மாற முடியாது. எம்ஜிஆர் ஒருவர் தான் எம்ஜிஆராக இருக்க முடியும், அதில் ஒன்றும் மாறுபட்ட கருத்தே இல்லை. இப்போ அண்ணன் செல்வம் சொன்ன கருத்தும் சரி, நம்முடைய நண்பர் வழக்கறிஞர் அவர்கள் சொன்ன கருத்தும் சரி, சசிகலா அம்மையாரினுடைய இந்த வியூகம் அதிமுகவை வலுவிழக்க செய்யும், நிச்சயமாக வலுவிழக்க செய்யும். ஏன்னு சொன்னால், அதிமுகவுக்குள் நடந்த உட்கட்சி விவகாரத்தை குறிப்பாக எடப்பாடி பழனிசாமியை நேரடியாக சார்ஜ் பண்ணுறாங்க. அந்த அம்மா என்ன சொல்லி சார்ஜ் பண்ணுறாங்க, நான் அதிகாரத்தை அவர்களிடம் ஒப்படைத்து விட்டு போனேன், அந்த அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி அதிமுகவை இந்த நிலைமைக்கு தள்ளியதற்கு மிக முக்கியமான காரணம் எடப்பாடி பழனிசாமி தான். அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. இப்போ தேர்தலை பொறுத்தவரை 100 ஓட்டு 200 ஓட்டுன்றது கூட பெரிய டிசைடிங் ஃபேக்டர் தான். ஏன்னா கடுமையான போட்டி நிலவும்னு அண்ணன் புதுக்கோட்டை செல்வம் சொன்ன காரணத்தால், ஒருவேளை கடுமையான போட்டி நிலவுமையானால் வெற்றி தோல்வி 500-600 வாக்குகள் வித்தியாசத்தில் தான் நிலை பெறும். 500-600 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி தோல்வி நிர்ணயிக்கப்படுமையானால் கண்டிப்பாக சசிகலா அம்மையார் தொகுதிக்கு 200 வாக்குகளையோ 300 வாக்குகளையோ பிரிப்பாரையானால் அது அதிமுகவினுடைய வாக்குகளாகத்தான் இருக்குமே தவிர, ஒருபோதும் திமுகவினுடைய வாக்குகளையோ அல்லது திமுகவுக்கு எதிரான வியூகங்களையோ சசிகலாவால் வகுக்க முடியாது. ஆனால் என்னை பொறுத்தவரை என்னன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப சொற்பமான டேமேஜை எடப்பாடி பழனிசாமிக்கு சசிகலா செய்கிறார். அது யாருக்காக செய்கிறார்ன்றது தான் இங்கே இருக்கிற $1 மில்லியன் கொஸ்டின். தூத்துக்குடி செல்வம் சார், இப்போ பஷீர் சார் சொன்னது நீங்க கேட்டிருப்பீங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழலில் இந்த 2026 தேர்தலுக்கு ஏற்கனவே நீங்க சொன்ன மாதிரி 4 முனை போட்டி இருக்கும் பொழுது இப்ப சசிகலா அவர்களின் வருகை எந்த அளவுக்கான ஒரு தாக்கத்தை அதிமுகவிற்குள் ஏற்படுத்தும்? அந்த ஏன்னா மக்களை பொறுத்த வரைக்கும் அதிமுக பிளவுபட்டிருக்கு, தேர்தலுக்குள்ள ஒன்றிணைந்தலாம் இருக்கும் பொழுது இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களை பற்றியே தவறா பேசுறாங்க, அவருக்கு எதிரான ஒரு விஷயம் முதுகில குத்திட்டாங்கன்னு சொல்லும் போது அது மிகப்பெரிய அளவில் ஒரு பாதிப்பை தான் ஏற்படுத்தும் பொழுது இது எப்படி அமையும் 2026 தேர்தல் களம் அதிமுகவுக்கு? அதாவது ஒரு செய்தி சொல்லிடுறான பஷீர் அவர்களுக்கு, அவரும் நீண்ட அரசியல் பயணத்துல நீண்ட நெடிய பயணம் நடத்தியவர், என்னுடைய இனிய நண்பர். அதனால 1999 டாக்டர் கலைஞர் அவர்கள் பிஜேபியோட கூட்டணி சேரும் போதே சேர்ந்துட்டு RSS கொள்கையை அடல் பிகாரி வாஜ்பாய் பேசுகிற பொழுது RSS ஒரு பொது உடைமை, பொது சிந்தனை உள்ள, பொது நோக்கு உள்ள ஒரு சமூக சேவை இயக்கம் எப்படி திராவிடர் கழகம் இருக்கிறதோ அதே போல RSS என்று சொன்னவர் டாக்டர் கலைஞர். அதனால திமுக பெரிய சித்தாந்தம், பெரிய கொள்கை லட்சியம் எல்லாம் இருக்கிற மாதிரி அண்ணன் நீங்களும் நானும் பேசுனா மற்றவங்க பார்த்தா சிரிப்பாங்க. ஏன்னு கேட்டா 1976 ஜூன் மாசம் 25ஆம் தேதி மிசா என்கிற கொடுங்கோல் சட்டம் இந்த நாட்டில் அறிமுகப்படுத்தப்பட்டது. திமுகவை சார்ந்த 543 பேர் சித்திரவதை செய்யப்பட்டார்கள், 3 பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள். யாரு? சாத்தூர் பாலகிருஷ்ணன், சிட்டிபாபு. சிட்டிபாபு யாரு தெரியுமா? திமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர், சென்னை மாநகரத்தினுடைய மேயர். அவரை அடிச்சே கொன்னாங்க. யாரு? காங்கிரஸ். விசா காலத்தில் அடக்குமுறை சட்டம் இருக்கும் போது அதே திமுக 2.5 ஆண்டுகளில் 1980 மக்கள் திலகம் எம்ஜிஆருடைய ஆட்சியை அகற்ற வேண்டும் என்கிற ஒற்றை நோக்கத்தோடு நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருகன்னு சொன்னார் கலைஞர். எதுக்காக நான் இதை சொல்றேன்னு கேட்டா, திமுக பெரிய கொள்கை லட்சியம் சித்தாந்தம் இதெல்லாம் கிடையாதுங்க. திமுகவுக்கு பதவி நோக்கம் மட்டும்தான். திமுக பதவி வெறிதான். அவங்க பதவிக்கு வர்றதுக்காக யாரோடும் சேருவார்கள்,
எந்த சமரசமும் செய்வார்கள். ஒண்ணு, என்ஆர்சி கொள்கையை பத்தி அண்ணன் சொன்னாரு, குடியுரிமை சட்ட பிரச்சனையை பத்தி. அத திமுக ஆதரிச்சுதா இல்லையா? நீங்க தயவு செய்து அண்ணன் பசீர் திமுக ஆதரிக்கல, திமுக ஆதரிக்கல இல்ல, திமுக எதிர்க்கவில்லை. இல்ல ஆதரிக்கலங்கற விட எதிர்க்கல. நான் சேலஞ்ச் பண்ணி உங்ககிட்ட சொல்றேன். திமுக ஆதரிக்கல. கேளுங்க, பேய்மலை பெருவெள்ளம் சொன்னீங்களா? பேய்மலை பெருவெள்ளத்துல அதுக்கு முன்னால சென்னையில 5000 கோடி ரூபாய் அது மழைநீர் வடிகால் திட்டங்களை எல்லாம் செயல்படுத்தி விட்டு 5000 கோடி ரூபாய் நாங்க செலவு பண்ணியிருக்கோம், ஒரு சொட்டு தண்ணி கூட நிக்காது அப்படின்னு சொல்லி சென்னை மாநகரத்தினுடைய அமைச்சர் மா சுப்பிரமணியன் சொன்னாரு. ஆனா அந்த பெருவெள்ளத்துல மலையில பெருவெள்ளத்துல சென்னை நகரம் பாதிக்கப்பட்டுச்சு 2023. அதனால திமுக சொன்ன மக்கள்கிட்டமா மிகப்பெரிய அளவில் திமுக மேல ஊழல் 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 என்று ஊழல் குற்றச்சாட்டுக்களை திமுக தவித்துக் கொண்டிருக்கிறது. உயர்நீதிமன்றம் வழக்கு போட சொல்லுது. எதே லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்யுங்க, பிரைமா பேசி கேஸ் இருக்கு, வழக்கு முகாந்திரம் இருக்கிறது, அதனால பதிவு செய்யுங்கன்னு சொல்லியும் கூட இன்னும் வரை லஞ்ச ஒழிப்புத்துறை அந்த வழக்கு பதிவு செய்யல. அதனால இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு திமுக விதிவிலக்கு இல்லை. அதனால ஒரே ஒரு செய்தியை சொல்லிடுறேன். காலங்காலமாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது சுமத்தப்படுகிற குற்றச்சாட்டு ஊழல் குற்றச்சாட்டு. ஆனால் இதுவரை எந்த வழக்கிலாவது திராவிட முன்னேற்ற கழகம் தண்டிக்கப்பட்டிருக்கிறதா அல்லது குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்கிறதா? நீங்க இதுக்கு வருவீங்கன்னு எனக்கு தெரியும். அண்ணன் சர்க்காரியாவுக்கு வருவீங்கன்னு எனக்கு தெரியும். ஒன்று, இந்திய துணை கண்டத்தில் குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் ஊழல் வழக்குக்காக சிறை தண்டனை பெற்று தன்னுடைய முதலமைச்சர் பதவியை இழக்க நேரிட்டது யார்? யாரால் நேரிட்டது அப்படிங்கிற கேள்வி ஒன்று. இன்னொன்னு, அண்ணன் நான் வந்து குன்ஹா கால்குலேட்டர் வேற, குமாரசாமி கால்குலேட்டர். அண்ணன் நீதித்துறையில இந்த அரங்கத்துல இருக்க 2 அண்ணன்களும் வழக்கறிஞர்கள். நான் வழக்கறிஞர் இல்ல, அதனால அவங்களுக்கு சட்ட நுணுக்கம் என்னை விட நன்றாக தெரியும். ஒரு செய்தின பொன்முடி தண்டிக்கப்பட்டாரா இல்லையா? இன்னைக்கு திமுக எம்எல்ஏ செந்தில் பாலாஜி சிறையில இருந்து கொண்டே அமைச்சராக இருந்தாரா இல்லையா? இல்ல செந்தில் பாலாஜி இல்ல அண்ணனுக்கு தெரியா, அண்ணன் வழக்கறிஞர், அண்ணனுக்கு தெரியாததல்ல. செந்தில் பாலாஜியினுடைய வழக்கில் பின்வாங்கியது யார்? செந்தில் பாலாஜியா அமலாக்கத்துறையா? இல்ல செந்தில் பாலாஜி பின்வாங்கினாரா? உங்களால் குற்றப்பத்திரிகை இல்ல நீதிமன்றம் இத சொன்னதா இல்லையா? ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லுங்க. ஒரு செய்தியை மட்டும் சொல்லுங்க. அமலாக்கத்துறையை பார்த்து நீதிமன்றம் உங்களால் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய முடியுமா முடியாதா என்று கேள்வியை யாருடைய வழக்கில் கேட்டது? ஏன் கேட்டுச்சு? அப்போ குற்றப்பத்திரிகையை கூட தாக்கல் செய்ய முடியாத அளவுக்கு பலகீனமான வழக்கை கையில் எடுத்தது அமலாக்கத்துறையா இல்லையா? இல்ல சார், ஒரு நிமிஷம் செல்வம் சார், நீங்க தொடருங்க சார். இல்ல ஒரே ஒரு செய்தியை மட்டும் முடிச்சுக்கிறேன். ஒரே ஒரு செய்தி இல்ல மழை வெள்ள விஷயத்துல நான் ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். அதாவது கார்ப்பரேஷன் கமிஷனரினுடைய அறிக்கையை நீங்க பாருங்க. 2023 மழை குறித்து அண்ணன் சொன்னாங்க, இதுவரை வரலாற்றில் இல்லாத மழை பெய்த போது இதுவரை வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு வடிகால் வாரியத்தினுடைய ஒரு நிமிஷம் லாவகம் எப்படின்னா அதே லாவகமா வந்து அவங்க கருத்து புகுத்துவாங்க. கொஞ்சம் தயவுசெய்து அனுமதிங்க. அதாவது திமுக எப்பொழுதுமே தன்னுடைய தவறுகளை ஒத்துக்கொள்வதே இல்லை. திமுக பரிசீலிப்பதில் அண்ணா பல்கலைக்கழகத்துல இன்னும் வரை யார் அந்த சார் முழுமையடையில விசாரணை. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? 24 மணி நேரத்தில் வழக்கில குற்றவாளி கைது செய்யப்பட்டாரா இல்லையா? அதையும் சொல்லுங்களேன். அந்த கொடுமையெல்லாம் பேச வேண்டாம். நம்ம இல்ல இருங்க, நம்ம வந்து அவுட் ஆஃப் சிலபஸ் போயிட்டு இருக்கோம். செல்வம் சார் உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க. என் நேரத்தை நீங்க அதுதான் நான் சொல்றேன். செல்வம் சார் உங்க கருத்தை நீங்க பதிவு பண்ணுங்க. அதாவது திருமதி சசிகலா அவர்கள் ஒரு ஏக்கம் கண்டிருப்பது என்பது நிச்சயமாக அதிமுகவை பலகீனப்படுத்தும். இன்னொன்று சொன்னாங்க, திருமதி சசிகலா அவர்கள் செய்த அரசியல் பிழை என்ன தெரியுமா? திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அந்த நேரத்தில் கூவத்தூர்ல அன்னைக்கு இருந்த சட்டமன்ற உறுப்பினர்களை சமாதானப்படுத்துவதற்கு, அன்றைக்கு இருந்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களை ஒத்துக்கொள்ள வைப்பதற்காக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏற்பாடு செய்த சில சமரசங்களுக்கு அம்மையார் சசிகலா அவர்கள் ஒத்துக்கொண்டதுதான் தப்பை தவிர, ஒன்னே ஒண்ணு கேளுங்க, 1969
பேரறிஞர் அண்ணா மறைந்த பிறகு, சகோதரி முக்கியமான செய்தி, அண்ணா மறைந்த பிறகு யார் அடுத்த முதலமைச்சர் என்கிற விவாதமும் சர்ச்சையும் திமுக வந்தது. அப்ப டாக்டர் நாவலர் தான் முன் வரிசையில முதல் தலைவராக இருந்தார். இன்னும் சொல்ல போனீங்கன்னா திமுகவினுடைய 50 தலைவர்கள்ல பேரறிஞர் அண்ணா, டாக்டர் நாவலர், ஈவேக்கு சம்பத்து, NV நடராஜன், KA மதியழகன், இந்த 5 பேர் தான். அன்னைக்கு பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தவர் டாக்டர் கலைஞர். அவருக்கே உரிய ராஜதந்திரத்தின்படி எம்ஜிஆரை கைவசப்படுத்தி, எம்ஜிஆருடைய செல்வாக்கை பயன்படுத்தி, சீபா ஆதித்தனாருடைய பணத்தை பயன்படுத்தி கலைஞர் என்ன பண்ணாரு? முதலமைச்சரா வந்தாரு. அன்னைக்கு எம்ஜிஆர் செய்த தவறை அம்மையார் சசிகலா அவர்கள் 2017 என்ன செஞ்சாரு? அன்னைக்கு டாக்டர் நாவலரை முதலமைச்சர் ஆக்கியிருந்தால் மக்கள் திலகம் எம்ஜிஆர் ஒரு கட்சி ஆரம்பிக்க வேண்டிய நிலைமை வந்திருக்காது. திமுக பிளவுபட்டிருக்காது. டாக்டர் நாவலர் மென்மையானவர். அத மாதிரி ஓ பன்னீர்செல்வத்தை கண்டினியூ பண்ண விட்டுருப்பாங்கன்னு வச்சுக்கிடுங்க, ஒரு தொந்தரவு இருந்திருக்காது. வெள்ளத்தை கொடுத்து எல்லோரும் வெள்ளத்தை கொடுத்து வெள்ளத்தை விஷமாக்குவார்கள். எல்லோரும் விஷத்தை கொடுத்து காரியத்தை முடிப்பாங்க. கலைஞர் மட்டும்தான் வெள்ளத்தை கொடுத்து வெள்ளத்தையே விஷமாக்கக்கூடிய ஆற்றல் கலைஞருக்கு தான் உண்டு, திமுகவுக்கு தான் உண்டு. திமுக மக்கள் மத்தியில் அம்புலப்பட்டு போய் நிற்கிறது. ஊழல் வெளிச்சம் திமுக மீது பாய்ந்திருக்கிறது. திமுக ஆட்சியினுடைய நாட்கள் எண்ணப்படுகிறது. அண்ணன் வல்லம் பசீரை போன்றவர்களால் அதை தடுத்து விட முடியும் என்று நான் நினைக்கல. பஷீர் சார், உங்களோட இறுதி கருத்தை சுருக்கமா பத்தி. அதாவது அண்ணன் நாவலர் வரவேண்டிய இடத்துக்கு கலைஞர் வந்தார்னு பழைய செய்திகளை எல்லாம் சொன்னார். அவர் பாசறை கூட்டங்களை நடத்துகிற வல்லமை பெற்றிருக்கிற ஆற்றலாளர். எனக்கு தெரியும் அண்ணன் புதுக்கோட்டை செல்வத்தினுடைய அரசியல் பின்னணி என்ன, அவர் எத்தகைய நெடிய பயணத்தை மேற்கொண்டிருக்கார் நான் மீண்டும் சாட்சியாக நானே பகிர்கிறேன். அதில் ஒன்றும் மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனால் அவரே ஒரு வார்த்தை சொன்னார், நாவலர் மிக எளிமையானவர் அப்படின்னு சொன்னார். வலிமையானவர் தான் தலைவராக முடியுமே தவிர எளிமையானவர்கள் தலைவராக முடியாது என்பது அண்ணனுக்கு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. நான் நாவலரை குறைத்து மதிப்பிடலை. ஒன்று. ரெண்டாவது, அன்றைக்கு ஒருவேளை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் செய்ததை போல இன்றைக்கு சசிகலா அம்மையார் செய்திருக்கிறார் என்று அண்ணன் சொல்வது சரியாக இருக்குமேயானால், எம்ஜிஆர் எந்த தலைவரை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அடையாளம் காட்டினாரோ அந்த தலைவர் வலிமை மிகுந்த சமூக நீதியினுடைய தலைவராக தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்திய துணை கண்டத்துக்கு திசை காட்டுகிற கருவியாக மாறினார். ஆனால் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி எப்படி இருக்கார், எடப்பாடி பழனிசாமியினுடைய நிலைமை என்னங்கிறத அண்ணன் புதுக்கோட்டை செல்வத்துக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்று. இன்னொன்று, தொடர்ச்சியாக இந்த சப்ஜெக்ட்லேருந்து நம்ம மாறி மாறி வேற வேற செய்திகளை பேசிக்கிட்டே இருக்கோம். சசிகலா அம்மையாரினுடைய பயணத்துக்கு பின்னால் யார் இருக்கிறார்கள்? இத்தனை நாட்களாக பேசாத சசிகலா அம்மையார் இப்போது ஏன் பேசுகிறார்? இதனுடைய பின்னணி என்னன்னு நெடிய அனுபவம் கொண்டிருக்கிற அண்ணன் புதுக்கோட்டை செல்வம் அவர்கள் ஒரே வரியில் எனக்கு புரியுற மாதிரி சொல்லட்டும். இந்த டிபேட்ல இருந்து நான் வித்ரா பண்ணிக்கிறேன். அதிமுகவை எதிர்காலத்திலே அதிமுகவை வழிநடத்த போகிறவர் திருமதி சசிகலா என்பதற்காக அவர்தான் வழிநடத்த போகிறார். வழிநடத்தக்கூடிய வல்லமை அவர்கிட்ட இருக்கிறது என்கிறதுக்காகத்தான் அவர் இதுக்கு வந்திருக்காங்க. சரி, ஒரு வரியில் அவர் சொல்லிட்டாரு. அதாவது என்னன்னா, எல்லாம் தெரிந்ததற்கு பிறகும் நான் வலுக்கட்டாயமாக ஒரு கருத்தை சொல்கிறேன், அந்த கருத்தை என்னுடைய கருத்தாக வச்சுக்கங்கன்னு அண்ணன் புதுக்கோட்டை செல்வம் சொன்னதாகத்தான் நான் புரிஞ்சுக்கிறேன். சசிகலா அம்மையார் அரசியலில் அப்புறப்படுத்தப்பட்டு நீண்ட நாட்களாகிவிட்டது. உண்மையாகவே சொல்கிறேன், அவருடைய சொந்த மாவட்டம் எங்களுடைய மாவட்டத்தில் கூட சசிகலா சொன்னால் கேட்பதற்கு அதிமுகவிலோ அதிமுக ஆதரவு வட்டத்திலோ ஒருவர் கூட இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. கமுதியில் இந்த கூட்டம் நடத்துவதற்கு ஒரு நாள் முன்பாக தஞ்சாவூருக்கு வந்திருக்கார். தஞ்சாவூரில் ஆதரவாளர்களை அழைத்து பேசுகிறார்னு சொல்லி அவர்களினுடைய ஊடகத்திலே செய்தி வெளியிடுகிறார்கள். 20 பேர் உட்கார்ந்திருக்கிறார்கள். ஏறக்குறைய 28 ஆண்டு காலமாக தஞ்சாவூர் அரசியலின் ஆழ அகலத்தை அளந்திருக்கிறேன் நான். எல்லா கட்சியினுடைய ஒன்றிய நகர கிளைக்கழக செயலாளர்களே எனக்கு தெரியும். அதிமுக தொடர்புடையவர்களை அந்த முகத்தில் நான் பார்க்கவே இல்லை. யாரையோ அழைத்து கொண்டு வந்து அதிமுகவினுடைய தொண்டர்கள் இவர்களிடத்திலே சின்னம்மா அவர்கள் கருத்து கேட்கிறார் என்று சொல்லி செய்தியை வெளியிடுகிறார்கள். இதுதான் சசிகலா அம்மையாரினுடைய செல்வாக்கு. இன்னும் கூடுதலாக சொல்கிறேன், கமுதிக்கு அழைத்து வரப்பட்ட கூட்டம் என்பது காசுக்காக அழைத்து வரப்பட்ட கூட்டம் என்பதை அந்த கொடியை அறிமுகப்படுத்திய உடனேயே அந்த கொடியை மாற்றுவதற்கு கூட அங்கே ஆள் இல்லை. நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல சசிகலாவினுடைய டிரைவர் போய் அந்த கொடியை மாத்துறாரு. இப்போதைக்கு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக தான் அதிமுகவாக இருக்கிறது. அவரிடத்திலே தான் பெரும்பான்மையான அதிமுக தொண்டர்கள், மாவட்ட செயலாளர்கள், செயற்குழு, பொதுக்குழு உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அவர்தான் இன்றைக்கு அதிமுக.
அவரை பலகீனப்படுத்துவதற்கு சசிகலாவை பின்னால் இருந்து பாஜக இயக்குகிறதுங்கிற பகிரங்க குற்றச்சாட்டை நான் இன்றைக்கு வைக்கிறேன். ஒரு குறுக்கீடு வந்து அனுமதிப்பீங்களா? சார் சொல்லுங்க சார், உங்க கருத்து சொல்லுங்க. அதாவது அண்ணன் சொன்னாங்க கூட்டத்தை கூப்பிட்டுட்டு வராங்கன்னு சொல்லி. திமுக எப்படி கூட்டத்தை கூப்பிட்டா? இப்போ திமுக அண்ணா திமுக அவங்களுடைய தலைவர்களுடைய திமுகவுக்கு ப்ரூவன் ரெக்கார்டு இருக்குனே. திமுக நிரூபிக்கப்பட்ட வாக்கு வங்கி வச்சிருக்கேன். சசிகலாவுக்கு என்னென்ன வாக்கு வங்கி? சசிகலாவுக்கு என்னென்ன வாக்கு வங்கி? சசிகலா யாருன்னு எலக்ட்ரல் பாலிடிக்ஸ்ல சசிகலாவோட ரோல் என்னன்னு? 300 ரூபாய் ஒரு பிரியாணி பொட்டலம். அது போக அந்த கூட்டத்துல போட்டிருக்கிற 3000 சேர் போட்டிருந்தா அந்த ஒரு சேரை எடுத்துட்டு போலாம். அது போக ஒரு வாழைத்தாரை கட்டியிருப்பாங்க. அந்த வாழைத்தாரை எடுத்துட்டு எல்லா இடங்களிலும் நடைபெறுவதுதான். நீங்க இது ஒரு சாதாரண நிகழ்வு தான். எல்லா இடங்களிலும் எல்லா கட்சிகளிலும் மட்டும்தான் இதை செய்வது போல அதிமுக பாஜக அமித்ஷா கூட்டங்களுக்கு அழைத்து வரப்படுகிற கூட்டங்களுடைய நிலைமை இதை விட மோசம். அமித்ஷாவுக்கு மோடிக்கு அழைத்து வரப்படுகிற கூட்டங்களுடைய நிலைமை இதை விட மோசம். மிகப்பெரிய அதாவது தவிர்க்க முடியாத அதிமுகவை தீர்மானிக்கிற சக்தியாக இருப்பார்கள் என்று சமூக ஆர்வலராக நான் நினைக்கிறேன். சார் உங்களோட இறுதி கருத்தை பதிவு பண்ணுங்க. எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு பெரிய ஒரு இடர்பாடுகள் வந்துச்சு. அன்னைக்கு யார் வருவாங்கன்னு. அன்னைக்கு புரட்சித்தலைவி அம்மா அவர்கள் பெரிய இடர்பாடுகளுக்கு பிறகு அந்த கட்சியை நிலைநாட்டினாங்க. அதன் பிறகு புரட்சித்தலைவி அம்மா மறைவுக்கு பிறகு ஒரு பெரிய ஒரு இடர்பாடுகள் வந்துச்சு. அப்போ எடப்பாடி அவர்கள் தான் வந்து தலைவராக இன்னைக்கு பொதுச் செயலராகவும் அந்த கட்சியுடைய ஒருங்கிணைச்சது அவர் தான் கட்சி அவர்கிட்ட தான் இருக்கு. அதனால அவங்க தலைமையில இருக்கிறது தான் வந்து அதனால வந்து யாருக்கு சசிகலாவால் எந்த ஒரு பாதிப்பும் எடப்பாடி அதிமுக ஏற்படாது. இவ்வளவு நேரம் பல்வேறு கருத்துக்களை வந்து நம்ம பார்த்திருப்போம். மற்றொரு விவாதம் மற்றும் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை விடைபெறுவது நான் புவனேஸ்வரி.